ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு டாபிக் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி நம்ம ஃபிசிக்ஸும் பாட்னியும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ புதுசாக நம்ம வந்து கெமிஸ்ட்ரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கெமிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் 1 மேட்டர் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங்ஸ், பருப்பொருட்களும் மற்றும் அதனை சுற்றியுள்ள நிலைகளும். ஸோ இந்த லெசனை பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டாக படிக்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் பெரிய லெசன். 2-3 வீடியோ பதிவாலாம் போக தேவையில்ல, ஒரே வீடியோ பதிவில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே கொரியர் மூலமாக இந்த புக்கை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டைரெக்டாக டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? மேட்டர் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங்ஸ், இது வந்து ஒரு பேசிக்கான லெசன் தான். கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நிறைய டைம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த லெசனில் 1 by 1 பேசிக்லேருந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனை பற்றி நம்ம பார்த்துருவோம். இன்ட்ரடக்ஷன் இதிலேருந்து தான் ஆக்சுவலாக இதிலேருந்து தான் உங்களுக்கு லெசனே வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இன்ட்ரடக்ஷன் என்னன்றதை நம்ம கொஞ்சம் ஒரு சின்னதாக பார்த்துடலாம். ஆரம்பத்தில் இருந்த இந்திய தத்துவவாதிகள் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள் அனைத்தும் நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களால் ஆனது என கூறினார். அதாவது ஆரம்பத்தில் இருந்த இந்திய தத்துவவாதிகள் வந்து என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய லிவிங் திங்ஸாக இருக்கட்டும், நான் லிவிங் திங்ஸாக இருக்கட்டும், உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள், இது 2 பொருட்களுமே வந்து நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு, காற்று போன்ற பஞ்சபூதங்களால் உருவானது அப்படின்றத சொன்னாங்க. இது வந்து ஆரம்பத்தில் இருந்த கிளாசிஃபிகேஷன். அடுத்தது இந்தியன் சேஜ் மகரிஷி கனடா, அதாவது மகரிஷி கனடா என்ற முனிவர் அனைத்து பருப்பொருட்களும் அணு எனப்படும் சிறிய துகள்களால் ஆனது என்றும், மேலும் இந்த அணு பரமாணு எனப்படும் சிறிய துகள்களால் ஆனது அப்படின்னு கூறினார். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகரிஷி கனடா என்ற முனிவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பொருட்கள்னால் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி பார்ட்டிக்களால், இப்போ நீங்கள் ஒரு பொருள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பொருள் வந்து குட்டி குட்டி பார்ட்டிக்களால் ஆகியிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த பார்ட்டிக்கல் பேர் தான் அவர் என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா அணுன்னு சொன்னார். அகைன் இந்த ஒரு அணுவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸால் ஆகியிருக்கும். ஸோ இந்த குட்டி பார்ட்டிகளோட பேர் வந்து பரமாணு அப்படின்னு சொன்னார். ஓகேவா? இது வந்து யாரோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மகரிஷி கனடா எனப்படுகின்ற ஒரு முனிவரோட கிளாசிஃபிகேஷன். அடுத்தது ஒரு கிரீக் திங்கர் டெமோக்ரட்டிஸ் என்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரமாணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஆட்டம் அப்படின்னு சொன்னார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெட்டல் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மெட்டல் குட்டி குட்டி பார்ட்டிக்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த குட்டி பார்ட்டிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குட்டி பார்ட்டிக்கலை தான் அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் அப்படின்னு நம்ம சொன்னார். அதாவது மகரிஷி கனடா பரமாணுன்றத எதை சொன்னாரோ அதை தான் வந்து டெமோக்ரட்டிஸ் வந்து அணுன்னு சொன்னார், ஆட்டம்னு சொன்னார். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த க்ரீக் வார்த்தையில் இந்த ஆட்டம் என்ற வார்த்தைக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்கட், அதாவது இந்த ஆட்டமை மேலும் உடைக்கவே முடியாத, பிரிக்கவே முடியாத அப்படின்றத சொன்னார். ஓகே, நீங்கள் எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் அந்த பொருள் வந்து குட்டி 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 பார்ட்டிகல்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த குட்டி பார்ட்டிக்கல் பேர் தான் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்னு சொல்கிறாரு. ஆட்டம் அப்படின்னா க்ரீக் வார்த்தையில் அன்கட், அதை மேலும் உங்களால் உடைக்க முடியாது, இல்லை மேலும் அதை பிரிக்க முடியாது அப்படின்றது தான் மீனிங். ஸோ இதுதான் மேட்டரை பற்றி, பருப்பொருட்களை பற்றி ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ரியல் லெசனுக்கு வரும். வாட் இஸ் அ மேட்டர்? பருப்பொருட்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்கள் கையில் வந்து பென் இருக்குது, நீங்கள் வச்சு படிக்கிறதுக்கு, அதாவது ஃபோன் பார்த்து படிக்கிறதுக்கு உங்கள் கையில் என்ன இருக்குது? ஃபோன் இருக்குது. எழுதுறதுக்கு நோட் புக் வந்து உங்ககிட்ட இருக்குது. இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்கிட்ட டேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த பொருள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, பென்னாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், நோட்டாக இருக்கட்டும், டேபாக இருக்கட்டும், ஸோ இந்த பொருள் எல்லாமே வந்து குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ ஒரு சில மெட்டீரியல் குட்டி குட்டி மெட்டீரியலால் உருவாக்கப்பட்டிருக்கும். எல்லாம் சிம்பிளாக இப்போ பென் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பென் என்பது ஒரு மெட்டீரியலால் உருவாக்கப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் இருக்குன்னா அந்த ஃபோன் என்பது ஒரு மெட்டீரியலால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மெட்டீரியலுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்டர்.
பருப்பொருட்கள்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன். பட் டெக்னிக்கல் டெஃபினேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிதிங் தட் எக்ஸிஸ்ட் இன் த யூனிவர்ஸ், அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருள், அதாவது ஒரு குறிப்பிட்ட நிறை, ஓகேவா, சம் மாஸும் அந்த பொருள் வந்து அந்த ஸ்பேஸில் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணுற பொருள், ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. எவ்ரிதிங் தட் எக்ஸிஸ்ட் இன் த யூனிவர்ஸ் தட் ஆக்குப்பை சம் ஸ்பேஸ் அப்படின்னா வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இட் ஹேஸ் சம் மாஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட நிறை மற்றும் ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவை கொண்ட பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் பருப்பொருட்கள் என்கிறோம். அப்படி பார்க்கும்போது எல்லாமே மேட்டர் தாங்க, ஓகேவா. இப்போ உதாரணத்துக்கு பென் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பெண்ணுக்கு சம் மாஸ் வந்து இருக்கும், நிறை என்பது இருக்கும். பென் வந்து 100 கிராமு 50 கிராமு அந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ பெண்ணுக்கு ஒரு மாஸ் என்பது இருக்கும். அந்த பென் வந்து கண்டிப்பாக ஒரு வால்யூமாக ஆக்குப்பை பண்ணும் இந்த ஸ்பேஸில். ஸோ இந்த மாதிரி எந்த பொருளுக்கு வந்து நிறையும் எந்த பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட வால்யூமை இந்த ஸ்பேஸில் ஆக்குப்பை பண்ணுதோ அந்த பொருள் எல்லாமே வந்து என்ன தான் பார்த்தீங்கன்னா மேட்டர், பருப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே பருப்பொருள் தான், ஓகேவா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருப்பொருட்கள் இல்லாதது எதெல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது மாஸ் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட வால்யூமும் ஆக்குப்பை பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எனர்ஜி என்பது பருப்பொருள் கிடையாது, ஏன்னா அதுக்கு வந்து ஒரு மாஸ் கிடையாது, அது வந்து ஒரு குறிப்பிட்ட வால்யூமாக ஆக்குப்பை பண்ணாது, ஓகேவா. ஸோ மற்றபடி நீங்கள் வாட்டராக இருக்கட்டும், ஏராக இருக்கட்டும், இல்லை எந்த சாலிட் பார்ட்டிகல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன தான் பார்த்தீங்கன்னா மேட்டர் தான். பிகாஸ் இட் ஹேஸ் சம் மாஸ் அண்ட் இட் ஆக்குப்பை சம் வால்யூம் இந்த ஸ்பேஸு, ஓகேவா. இந்த பிரபஞ்சத்தில் இந்த நீராக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், இல்லை திட பொருட்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ், அதாவது குறிப்பிட்ட வால்யூமை வந்து ஆக்குப்பை பண்ணும். இதுதான் மேட்டர், ஓகேவா. இப்போ வந்து மாஸ்னால் என்ன, நான் என்ன சொன்னேன், ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறையும் ஒரு குறிப்பிட்ட வால்யூமும் கொண்ட பொருளை தான் நான் மேட்டர், பருப்பொருள்னு சொன்னேன். அப்போ முதல்ல மாஸ்னால் என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு மெட்டல் இருக்குது, இல்லைனா ஒரு பென் இருக்குதுன்னு வச்சுப்போம். இது பென் நம்பர் 1, இது பென் நம்பர் 2, இது பென் நம்பர் 1, இது பென் நம்பர் 2. இது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்குதுன்னு வச்சுப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராம்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ சொல்லுங்கள், பென் நம்பர் 1 வந்து வெயிட் அதிகமாக இல்லை பென் நம்பர் 2 வந்து வெயிட் அதிகமானு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக பென் நம்பர் 2 தான் நிறையில் அதிகம். ஏன்னா இது 500 கிராம்ஸ் இருக்குது, இது 100 கிராம்ஸாக இருக்குது. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென் நம்பர் 2ல் இருக்கக்கூடிய பருப்பொருட்களின் எண்ணிக்கையானது இந்த பென் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய பருப்பொருட்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும், ஓகேவா. ஸோ பருப்பொருட்களின் எண்ணிக்கை வந்து எந்த பெனில் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பென் நம்பர் 2ல் தான் அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னொரு பென் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம். ஓகே, இப்போ சொல்லுங்கள், இப்போ இதையும் கம்பேர் பண்ணும்போது எது வெயிட் அதிகம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வெயிட் அதிகம். ஏன்னா இந்த பெண்ணில் இருக்கக்கூடிய பருப்பொருட்களின் எண்ணிக்கையானது இந்த 50 கிராம் கொண்ட பெண்ணில் இருக்கக்கூடிய பருப்பொருட்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும், ஓகேவா, அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ மாஸ்னால் என்ன, ஒரு பொருளில் சிம்பிளாக சொல்லுங்கள், ஒரு பொருளில் இருக்கக்கூடிய பருப்பொருட்களுடைய கவுண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பொருளில் இருக்கக்கூடிய பருப்பொருட்களின் எண்ணிக்கையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நிறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இன்னொரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க, ஒரு பொருளில் பருப்பொருட்களின் எண்ணிக்கை என்பது அதிகமாகும் போது அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன அதிகமாகும், மாஸ் என்பது அதிகமாகும். ஸோ இப்போ இந்த பெண்ணையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்தில் எது வந்து உங்களுக்கு பருப்பொருட்கள் எண்ணிக்கை அதிகம், இந்த பெண்ணில் தான் பருப்பொருட்களின் எண்ணிக்கை வந்து அதிகம். அப்போது பருப்பொருட்களின் எண்ணிக்கையானது அதிகரிக்கும் போது த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் ப்ரெசன்ட் இன் ஆப்ஜெக்ட் இன்க்ரீஸ், அது வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த பொருளோட நிறையும் அதிகரிக்கும், ஓகேவா. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட மாஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் மாஸ். இப்போ அடுத்தது வால்யூம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாக்ஸு, இது வந்து ஒரு பாக்ஸ்னு வச்சுப்போம். ஸோ இதோட லென்த் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டரு, இதோட பிரெத் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டரு, ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டரு. ஸோ நான் இன்னொரு பாக்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன்.
ஓகேவா. ஸோ இதோட லென்த் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டரு, இதோட பிரெத் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டரு, அதே போல் இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர். ஸோ அப்போது இந்த பாக்ஸோட வால்யூம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 மீட்டர் க்யூப்னு கிடைக்கும். அதே போல் இதோடைய வால்யூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு போட்டிங்கன்னா 4 மீட்டர் க்யூப். ஓகேவா. ஸோ அப்போது இந்த பாக்ஸ் வந்து 2 மீட்டர் க்யூப் அளவு உள்ள வால்யூமை வந்து இந்த ஸ்பேஸில் ஆக்குபை பண்ணுது. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா 4 மீட்டர் க்யூப் அளவுக்கு இந்த இந்த இடத்துல வந்து ஆக்குபை பண்ணுது. ஓகேவா. அதாவது வால்யூம்னா ஒன்றுமே கிடையாது, ஸ்பேஸ் என்க்ளோஸ்டு பை ஆர் ஆக்குபைட் பை அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு வால்யூம். எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட வால்யூமை இந்த ஸ்பேஸில் வந்து ஆக்குபை பண்ணும், அதுதான் வால்யூம். இப்போ அடுத்தது மாஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு, வால்யூம்னா என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ மாஸுக்கும் வால்யூமுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா. ஸோ மாஸுக்கும் வால்யூமுக்கும் இடைப்பட்ட விகிதத்தை நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டின்னு சொல்கிறோம், அடர்த்தின்னு சொல்கிறோம். அடர்த்தி அப்படின்னா ஒரு பொருளில் ஆட்டமானது எவ்வளோ காம்பேக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த டென்சிட்டியோடைய மீனிங். ஓகேவா. ஸோ ஒரு பொருளில் ஆட்டம் வந்து எவ்வளோ காம்பேக்டாக அடைஞ்சிருக்கு, எவ்வளோ பருப்பொருட்கள் எண்ணிக்கை வந்து அடைஞ்சிருக்கு. ஓகேவா. ஸோ காம்பேக்ட் அப்படின்னா அப்படியே நெருக்கமாக அந்த ஆட்டமோட எண்ணிக்கை வந்து எவ்வளோ நெருக்கமாக இருக்குதோ அந்த பொருளுக்கு வந்து டென்சிட்டி வந்து அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. டென்சிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் மாஸ் அப்பான் வால்யூம். அதாவது ஒரு பொருளுடைய அடர்த்தி என்பது அந்த பொருளுடைய நிறை டிவைடட் பை அந்த பொருளுடைய வால்யூம், அதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த டென்சிட்டியோடைய எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் மாஸ் அப்பான் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டா மாஸோடைய எஸ்ஐ யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா கிலோகிராமு, வால்யூமோட எஸ்ஐ யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா மீட்டர் க்யூப். அப்போது டென்சிட்டியோடைய எஸ்ஐ யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர் க்யூப்னு சொல்லலாம், இல்லை கிலோகிராம் மீட்டர் பர் -3ன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஓகேவா. இப்போது என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அந்த பொருளின் நிறையானது அதிகரிக்கும். நான் இதை ஆல்ரெடி சொன்னேன், மாஸ்லேயே நான் சொன்னேன், ஒரு பொருளில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் மேட்டர் அதிகரிக்கும் போது அந்த பொருளோட மாஸ் வந்து அதிகமாகுமா. எனவே ஒரு பொருளின் நிறை அதிகரிக்கும் போது அந்த பொருளின் அடர்த்தியானது அதிகரிக்கும். ஓகேவா. எப்போ கொள்ளளவு சமமாக இருக்கும்போது. இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து பால் நம்பர் 1, இது பால் நம்பர் 2. ஸோ இது ரெண்டுமே சேமான வால்யூம் தான். ஓகேவா. ரெண்டுத்தோட வால்யூமும் சேம் தான். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாலு, இது வந்து மெட்டல் பாலு. ஓகேவா. இது வந்து உலோகத்தால் செய்யப்பட்ட பந்து, இது வந்து பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட பந்து. இது ரெண்டுத்தோட வால்யூமும் சமம் தான். அப்போது இது ரெண்டுத்தில் டென்சிட்டி வந்து யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இந்த மெட்டல் பாலுக்கு தான் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த மெட்டல் பாலில் இருக்கக்கூடிய பருப்பொருட்களின் எண்ணிக்கையானது ரொம்ப காம்பேக்டாக அதிகமாகவும் இருக்கும் when compared to plastic ball. ஸோ பிளாஸ்டிக் பாலை கம்பேர் பண்ணும்போது இந்த மெட்டல் பாலில் இருக்கக்கூடிய பருப்பொருட்களின் எண்ணிக்கை என்பது ரொம்பவே அதிகமாகவும் இருக்கும். அதே போல் அந்த பருப்பொருட்களின் அடர்த்தியானது ரொம்பவே அதாவது காம்பேக்டாக இருக்கும், பக்கத்தில் நெருக்கமாக இந்த ஆட்டம்ஸ் என்பது அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா. அப்போ இது ரெண்டுத்தில் யாருக்கு வந்து அடர்த்தி அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் பாலுக்கு தான் அதிகம். அதாவது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டுங்க. ஒரு பொருளோட மாஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னா அந்த பொருளுடைய டென்சிட்டி என்பது அதிகமாக இருக்கும். எப்போது வால்யூம் என்பது ஈக்குவலாக இருக்கும்போது. ஓகேவா. ஓகே. ஸோ இப்போது மேட்டர்னால் என்னென்னு பார்த்தாச்சு, மாஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு, வால்யூம்னா என்னென்னு பார்த்தாச்சு, மாஸுக்கும் வால்யூமுக்கும் உள்ள ரிலேஷன் டென்சிட்டினா என்னென்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது இந்த மேட்டரோடைய ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இயற்பியல், அதாவது மேட்டரை இயற்பியலாகவும் நம்மளால் வகைப்படுத்த முடியும், வேதியியலாகவும் நம்மளால் வகைப்படுத்த முடியும். முதல்ல இயற்பியலாக எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற பொருட்கள் இருக்குது. ஸோ பென் இருக்குது, உங்கள் கையில் பென் இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது, புக்கு இருக்குது, உங்கள் பக்கத்தில் தண்ணி பாட்டில் இருக்கலாம், தண்ணி இருக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க பொருட்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து காணப்படுகிறதுங்க. ஸோ எக்கச்சக்கம், அதாவது மில்லியன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் தட் present in the universe and all those substance are physically classified under 3 categories.
இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற பொருட்கள் இருந்தாலும் அந்த எல்லா பொருட்களையும் நம்ம என்ன 3 டைப்பாக ஃபிசிக்கலாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து சாலிடு, இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விடு, இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸு. ஓகே, ஒன்று வந்து சாலிடு, இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விடு, இன்னொன்று வந்து கேஸு. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் எந்த பொருள் இருந்தாலும் சரி, ஓகேவா, அந்த பொருளை 3 கேட்டகரியாக நம்ம ஃபிசிக்கலாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேவா, ஒன்று சாலிடுன்னு சொல்லலாம், இன்னொன்று லிக்விடுன்னு சொல்லலாம், இன்னொன்று கேஸுன்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன கண்டிப்பாக கேட்பாங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கேட்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ்மெண்ட்ஸ் ஆர் ராங்கு. சாலிடை பற்றி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதில் ஏதாச்சும் ஒன்று தப்பாக வச்சுருப்பாங்க, இல்லை லிக்விடை பற்றி, இல்லைனா கேஸை பற்றி. அதனால் இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ ஒரு சாலிட் அப்படின்னா அதோட ஷேப் என்பது எப்படி இருக்கும்? ஷேப் என்பது ஃபிக்ஸடாக இருக்கும். அதே போல் அதோட வால்யூம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகேவா. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கையில் ஒரு பென் இருக்குது அப்படின்னா அந்த பென்னோட ஷேப் வந்து ஃபிக்ஸட். நீங்கள் எந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போனாலும் அந்த பென்னோட ஷேப் என்பது மாறவே மாறாது. ஓகேவா, ஃபிக்ஸடாக இருக்கும். அதோட ஷேப் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். அதே போல் இதோட வால்யூம் வந்து 1 மீட்டர் கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பெண்ணை நீங்கள் எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் அந்த பெண்ணோட வால்யூம் என்பது 1 மீட்டர் கியூப் தான் இருக்கும். ஓகேவா. அப்போது சாலிடோடைய முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேப்பும் வால்யூமும் ஃபிக்ஸடாக இருக்கும். அதே போல் லிக்விட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லிக்விட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டம்ளர் ஷேப்பில் ஒரு குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஒரு டம்ளர் ஷேப்பில் அதில் நீங்கள் தண்ணி வந்து ஊற்றிக்கிறீங்க. இதே தண்ணியை நீங்கள் என்ன பண்ணீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு பவுலில் வந்து நீங்கள் ஊற்றுறீங்க இதே தண்ணியை. ஓகேவா. ஸோ இதோட ஷேப் வந்து நீங்கள் எந்த கண்டெய்னரில் போடுறீங்களோ அந்த கண்டெய்னருக்கு ஏற்ற மாதிரி தான் தன்னோட ஷேப்பை வந்து அமைச்சிக்கும். நீங்கள் ரவுண்டு கண்டெய்னரில் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா தண்ணியோட ஷேப்பு ரவுண்டாக இருக்கும். அதே போல் ஒரு ஸ்கொயர் கண்டெய்னரில் தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த தண்ணியோட ஷேப் வந்து பார்க்குறதுக்கு ஸ்கொயராக இருக்கும். அப்போது லிக்விடோட ஷேப் என்பது ஃபிக்ஸட் கிடையாது. ஆனால் வால்யூம் என்பது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டம்ளரில் 100 ml தண்ணி இருக்குது அப்படின்னா இந்த டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணியை இந்த ரவுண்ட் பவுலில் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா இங்கேயும் 100 ml தான் இருக்கும். ஓகே, ரவுண்டு பவுலில் மாற்றுறதுனால உங்களுக்கு வந்து வால்யூம் குறைஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையவே குறையாது. ஓகேவா. ஸோ இங்கே 100 ml இருந்துச்சுன்னா அதே 100 ml தான் நீங்கள் எந்த பாத்திரத்துக்கு கொண்டு போனாலும் இங்கே இருக்கும். அப்போது லிக்விடோடைய வால்யூம் என்பது ஃபிக்ஸடாக இருக்கும், ஷேப் என்பது ஃபிக்ஸடாக இருக்காது. நீங்கள் எந்த கண்டெய்னரில் அதை நீங்கள் போர் பண்ணுறீங்களோ அந்த கண்டெய்னரில் என்ன ஷேப் இருக்கோ அதே போல் தான் அந்த வாட்டர் வந்து ஷேப்பை காட்டும். இப்போ கேஸோட ஷேப்பு பார்த்திங்கன்னா கேஸுக்கு ஒரு நிலையான ஷேப்பும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார்பன் டை ஆக்சைடு சொல்லுங்கள். கார்பன் டை ஆக்சைடுக்கு ஷேப் கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? அது ரவுண்டாக இருக்கும், இல்லை கட்டமாக இருக்கும், இல்லை ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும், பிரமிட் ஷேப்பில் இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியுமா? ஒரு கேஸுக்கு ஷேப் என்பது கிடையவே கிடையாது. அதே போல் அதோட வால்யூம் என்பது என்ன பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கிடையாது. ஓகேவா. கேஸ் என்பது நீங்கள் வெளியே விட்டுட்டீங்க, அப்படி ஸ்பேஸில் விட்டுட்டீங்க அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் பறந்து போயிடும். ஓகேவா. ஸோ அதோட வால்யூம் என்பது ஃபிக்ஸட் கிடையவே கிடையாது. ஸோ இதுதான் சாலிட் லிக்விட் கேஸோடைய முதல் ப்ராப்பர்ட்டி. இங்கே பாருங்கள், ஃபிக்ஸடு ஷேப் இருக்கும், ஃபிக்ஸடு வால்யூம் இருக்கும். ஓகேவா. சாலிடோடைய முதல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேப்பும் ஃபிக்ஸடாக இருக்கும், வால்யூமும் ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகேவா. இப்போ அடுத்தது இது மூணுத்தில் டென்சிட்டி வந்து யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாலிட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சாலிடில் இருக்கக்கூடிய ஆட்டமோட அரேஞ்ச்மெண்ட் என்பது ஒரு ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக் மேனரில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஓகே, ஒரு சிஸ்டமேட்டிக் மேனரில் ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா. நான் ஆல்ரெடி சொன்னேன் டென்சிட்டி அப்படின்னா ஒரு பொருளில் அந்த ஆட்டம் வந்து எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லும். ஓகேவா. இதுவே நீங்கள் லிக்விட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிக்விடில் ஆட்டம் என்பது ஒரு சிஸ்டமேட்டிக் மேனரில் அரேஞ்ச் ஆகிருக்காது. கேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அதாவது
அதோட பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது மூணுத்தில் யாருக்கு வந்து டென்சிட்டி அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக சாலிடுக்கு தான் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது யாருக்கு அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, லிக்விடுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது தான் கேஸுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிடில் இருக்கக்கூடிய ஆட்டமோட அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப காம்பேக்டாகவும் சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து அந்த ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அதனால தான் லிக்விடு கேஸை கம்பேர் பண்ணும்போது சாலிடில் டென்சிட்டி என்பது அதிகமாக இருக்குது. அதை தான் இந்த பாயிண்டில் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? பொருட்களின் அடர்த்தியானது வாயு மற்றும் நீரை ஒப்பிடும்போது மிகவும் அதிகம். அடுத்தது இந்த சாலிடுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் இருக்குங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இரும்பு ராடு இருக்குது. அந்த இரும்பு ராடு மேலே ஒரு சுத்தியை வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக தன்னோட ஷேப்பை வந்து அது சேஞ்ச் பண்ணிக்காது. ஓகேவா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. திடப்பொருட்கள் வெளி விசையினால் செயல்பட்டு தன்னோட வடிவத்தை மாற்றிக்கொள்ளாது. நீங்கள் அது மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து கொடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் தன்னோட ஷேப்பை வந்து மாற்றிக்காது. ஓகேவா? அடுத்தது இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் பிட்வீன் த ஆட்டம் இஸ் வெரி லோ. ஸோ த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் த ஆட்டம் இஸ் மச் ஹையர். அதாவது இப்போ ஒரு மெட்டல் இருக்குது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன அந்த மெட்டலில் ஆட்டமோட அரேஞ்ச்மெண்ட் என்பது ஒரு ப்ராப்பரான சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ 2 ஆட்டமுக்கும் இடைப்பட்ட கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. 2 ஆட்டமுக்கும் இடைப்பட்ட கேப் என்பது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ 2 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே இந்த பிரபஞ்சத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பொருளும் தன்னைத்தானே ஈர்த்து கொண்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 ஆட்டம் இருக்குன்னா, இந்த 2 ஆட்டமுக்கு நடுவில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்பது இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சாலிட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த சாலிடில் இருக்கக்கூடிய ஆட்டமோட அரேஞ்ச்மெண்ட்டை எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 2 ஆட்டமுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ், உள் மூலக்கூறு விசை என்பது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த உள் மூலக்கூறு இடைவெளி என்பது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த 2 ஆட்டமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை என்பது அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இன்டர் மாலிகுலர் ஸ்பேஸ் என்பது கம்மியாக இருந்துச்சு, 2 ஆட்டமுக்கு நடுவில் அந்த ஸ்பேஸ் என்பது கம்மியாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக அட்ராக்ஷன் என்பது ரொம்பவே அதிகமாக இருக்குமா? அதை தான் இந்த பாயிண்டில் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது லிக்விட் ஸ்டேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லிக்விடில் நான் என்ன சொன்னேன், அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் ஷேப்பு கிடையாதுன்னு சொன்னேன். ஏன்னா நீங்கள் எந்த கண்டெய்னரில் வாட்டரை வந்து நீங்கள் போர் பண்ணுறீங்களோ அந்த கண்டெய்னருக்கு ஏற்ற மாதிரி தான் தன்னோட ஷேப் வந்து அது வச்சுக்கும். ஆனால் வால்யூம் என்பது ஃபிக்ஸடாக இருக்கும். இப்போது ஒரு 100 ml வாட்டரை நீங்கள் ரெக்டாங்குலர் பவுலில் போட்டாலும் 100 ml தான். அதே போல் ஒரு ரவுண்ட் பவுலில் போட்டாலும் அதே 100 ml தான் இருக்கும். வால்யூம் என்பது மாற போகிறது இல்லை. ஓகேவா? அதே போல் டென்சிட்டி என்பது சாலிடில் தான் அதிகமாக இருக்கும். அடுத்தது லிக்விடு, அடுத்தது கேஸ். இந்த பாயிண்ட் வந்து கேட்பாங்க, 1 மார்க்கில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஷேப் ஆஃப் அ லிக்விட் டிபெண்ட் ஆன் த கண்டெய்னர் ஆஃப் த கண்டெய்னர். அதாவது அந்த கண்டெய்னரை பொறுத்து தான் வாட்டரோட லிக்விட், அதாவது லிக்விடோட ஷேப் என்பது டிசைட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்தது கேசியஸ் ஸ்டேட் வந்து எடுத்துப்போம். கேசியஸுக்கு வந்து ஃபிக்ஸட் ஷேப்பும் கிடையாது, ஃபிக்ஸட் வால்யூமும் கிடையாது. ஓகேவா? அதே போல் இருக்கிறதே யாருக்கு வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு தான் டென்சிட்டி என்பது ரொம்பவே கம்மி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கேஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கேஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து ரொம்பவே தூரமாக இருக்கும். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு ஆட்டம் என்பது ரொம்ப காம்பேக்டாக எவ்வளோ நெருக்கமாக அமைஞ்சிருக்கோ அப்போ தான் அதோட டென்சிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால தான் சாலிடில் வந்து டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதுவே நீங்கள் கேஸ் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கேஸில் இந்த ஆட்டம் என்பது ரொம்ப நெருக்கமாக அமைஞ்சிருக்காது. அதனால தான் சாலிடு லிக்விடை கம்பேர் பண்ணும்போது கேஸில் டென்சிட்டி என்பது ரொம்பவே கம்மியாக இருக்குது. அடுத்தது இந்த 2 ஆட்டமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் என்பது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இன்டர் மாலிகுலர் ஸ்பேஸ், இடைவெளி என்பது ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் என்பது ரொம்பவே கம்மியாயிடுங்க. இதுக்கும் இந்த ஆட்டமுக்கும் நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஈர்ப்பு விசை என்பது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா 2 ஆட்டமுக்கும் நடுவில் தூரம் என்பது அதிகமாக இருக்குது. அதனால் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் என்பது கம்மியாக இருக்குது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸில் எப்பயுமே ஆட்டம் என்பது
அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா இன்டர் மாலிகுலர் ஸ்பேஸ் என்பது கம்மியாக இருக்குது. ஓகேவா? அதனால தான் அந்த 2 ஆட்டமுக்கு நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸே இல்லை. அப்படின்றதுனால தான் அந்த ஆட்டம் வந்து ரேண்டமாக ரேப்பிடாக அங்கே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. த ஸ்டேட் ஹேஸ் மோர் டிஃப்ரென்ஷியல் மாலிகுலர் ஸ்பேஸ் பிட்வீன் ஆட்டம். 2 அணுக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உள் மூலக்கூறு இடைவெளி என்பது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மிக மிக அதிகம் என்பதால் 2 அணுக்களுக்குள் இடைப்பட்ட ஈர்ப்பு விசை என்பது மிகவும் குறைவாக காணப்படுகிறது. ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்பது ரொம்பவே கம்மி. அடுத்தது என்ன சொன்னேன்? கேஸஸில் இருக்கக்கூடிய ஆட்டம் என்பது ரேப்பிடாக இங்கே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா 2 ஆட்டமுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் ஸ்பேஸ் என்பது அதிகம். அதனால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்பது இருக்காது. அதனால் ஆட்டம் என்பது அங்கே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ப்ரூஃப் சொல்லட்டுமா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஊதுவத்தி வந்து நீங்கள் இந்த இடத்துல ஏற்றி வைக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த வத்தியோட இந்த இடத்துல ஒரு மேன் வந்து இருக்கார் அப்படின்னா வத்தி ஏற்றந்து இந்த இடத்துல. ஆனால் இந்த வாசனை என்பது இந்த மேனுக்கு வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த கேஸோட இந்த மூமெண்ட்டு தாங்க. ஓகேவா? ஸோ அங்கே ரேப்பிடாக மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் ஒரு ஊதுவத்தி நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஏற்றினாலும் அதோட வாசனை வந்து நம்ம மூக்கை வந்து சேருது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் சாலிடு, லிக்விடு, கேஸுன்னு 3 டைப்பாக பிரித்தாச்சு. ஓகேவா? இது இல்லாமல் 4th ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது, 5th ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. பட் இந்த 2 ஸ்டேட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ த 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பிளாஸ்மா ஸ்டேட், பிளாஸ்மா நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாலிட் என்பது ஒரு நிலை, லிக்விட் என்பது ஒரு நிலை, அதே போல் கேஸ் என்பது பருப்பொருட்களுடைய ஒரு இயற்பியல் நிலை. அதே போல் பிளாஸ்மா நிலை என்பது பருப்பொருட்களுடைய 4வது நிலை. ஓகேவா? ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு கேஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு கேஸை எடுத்துக்கிட்டு அந்த கேஸை வந்து நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க. ஓகே, அந்த கேஸ் வந்து நீங்கள் ஹை டெம்பரேச்சருக்கு வந்து ஹீட் பண்ணுறீங்க. என்ன சொல்கிறாங்க? வென் கேஸ் இஸ் ஹீட்டட் வித் ஹை டெம்பரேச்சர். ஒரு கேஸை அதிகபட்சமான உயர் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தும் போது அந்த கேஸில் இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அயனைஸ் ஆகுங்க. ஓகே, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அந்த கேஸில் உள்ள இதை வந்து நீங்கள் வேறு ஒரு ஹை டெம்பரேச்சருக்கு வந்து வெப்பப்படுத்தும் போது இந்த கேஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் என்பது உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ஆட்டம் வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வந்து அயனைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கேஸோடைய இந்த நிலையை தான் என்ன சொல்கிறாங்க? 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா. ஓகேவா? கேட்பாங்க, ஒரு கேஸை ஹை டெம்பரேச்சருக்கு வெப்பப்படுத்தும் போது அந்த கேஸில் இருக்கக்கூடிய ஆட்டம் என்பது அயனியாக்கம் பெறுகிறது. அந்த அயனியாக்கம் பெற்ற நிலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பருப்பொருட்களுடைய 4வது இயற்பியல் நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அல்லது பிளாஸ்மா நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, ஹாட் அயனைஸ்டு கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹாட் அயனைஸ்டு கேஸ், மறந்துடாதீங்க இந்த பேரை, ஹாட் அயனைஸ்டு கேஸு. ஓகேவா? வாயுவை மிக அதிக வெப்பத்திற்கு கொண்டு செல்லும் போது அந்த வாயுவில் உள்ள சிறு சிறு துகள்கள் அயனியாக்கம் பெற்று பருப்பொருட்களின் 4ஆம் நிலையை அடைகிறது. இந்த நிலையை தான் பிளாஸ்மா நிலை என்கிறோம். ஓகே, இப்போ அடுத்தது 5th ஸ்டேட் ஆஃப் மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய நிலை பேர் வந்து போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்ஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி வந்து பிளாஸ்மாவுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்தோம். என்ன பேர்? ஹாட்டு அயோனைஸ்டு கேஸுன்னு பார்த்தோமா? ஏன்னா கேஸை ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணும்போது அந்த கேஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து அயனியாக்கம் வந்து பெறுகிறது. அதனால தான் இது ஹாட் அயனைஸ்டு கேஸ், இல்லைனா பிளாஸ்மா நிலை அல்லது 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் இந்த 5th ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அல்லது போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட், அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. இதுக்கு பேர் வந்து சூப்பர் கூலிங் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் கூலிங் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி வந்து உயர்ந்தபட்ச வெப்பநிலைக்கு வந்து வெப்பப்படுத்துகிறோமோ அதே போல் இங்கே வந்து எவ்வளோ, அதாவது அப்சல்யூட் ஜீரோக்கு வந்து குளிரூட்டணும் ஒரு கேஸோட. ஓகே, முதல்ல பேசிக்ஸ் வந்து பார்த்துரும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச சயின்டிஸ்டாக, அவர் தான் முதல்ல இந்த 5th ஸ்டேட் ஆஃப் மேட்டர் பருப்பொருட்களுடைய 5வது இயற்பியல் நிலையை பற்றி சொல்கிறார். எந்த பீரியடில்? 1924 to 25 இந்த பீரியடில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான் முதல்ல பருப்பொருட்களுடைய
ஐந்தாவது நிலையை பற்றி பேசுகிறாரு. ஆனால் இந்த ஐந்தாவது நிலை, அதாவது இந்த பருப்பொருட்களுடைய ஐந்தாவது நிலைக்கு வந்து பர்ஃபெக்டாக கேல்குலேஷன் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யேந்திரநாத் போஸ் தான். இந்த பருப்பொருட்களுடைய ஐந்தாவது நிலைக்கு ஃபுல் கேல்குலேஷன் வந்து கொடுத்தாரு. ஓகேவா? அதனால தான் இது வந்து போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். சத்யேந்திரநாத் போஸு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் முதல்ல ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சாலும் அதுக்கு ஃபுல் தியரி ஃபுல் கேல்குலேஷன் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யேந்திரநாத் போஸ் தான் வந்து கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ இந்த ஐந்தாவது நிலைனா என்னென்னு பார்த்துருமா? நான்காவது நிலை வந்து கேஸை ஹை டெம்பரேச்சருக்கு வந்து ஹீட் பண்ணும்போது அந்த கேஸில் இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து அயனைஸ் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம நான்காவது நிலைன்னு சொல்கிறோம். அதே போல் ஒரு கேஸை வந்து லோ ப்ரெஷரில் ஆல்மோஸ்ட் இப்போ நார்மல் ஏர் ப்ரெஷரை விட ஆல்மோஸ்ட் 1,00,000 மடங்கு கம்மியான ப்ரெஷரில், ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் ஏர் ப்ரெஷரை விட 1,00,000 மடங்கு கம்மியான ப்ரெஷரில் ஒரு கேஸோடைய டெம்பரேச்சரை அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னா அல்லது 0 கெல்வினுக்கு நிகரான மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா -273 கெல்வின் சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 273.16 கெல்வின் மைனஸில் வரும். ஒரு 0 கெல்வினுடைய நிகரான செல்சியஸ் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா -273.16 டிகிரி செல்சியஸ். அதாவது டெம்பரேச்சரை வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து குறைக்கும் போது அந்த நிலையை தான், அந்த கேஸோடைய அந்த நிலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஐந்தாவது ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்ஸ்டேட்னு சொல்கிறோம். இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் வந்து சூப்பர் கூலிங் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஹாட் அயனைஸ்டு கேஸு, சூப்பர் கூலிங் கேஸ், இது ரெண்டுத்தோட பேரும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் வந்து பார்த்தாச்சு. பருப்பொருட்களுடைய இயற்பியல் வகைப்பாடு வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போது இதோடைய மாற்றம், இயற்பியல் நிலை மாற்றத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. ரொம்ப சிம்பிள், இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் ஈஸியாக முடிச்சிடுறேன். இப்போது ஒரு சாலிட் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு சாலிட் இருக்குது. அந்த சாலிடை நீங்கள் பயங்கரமாக ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணும்போது என்னாகும்? அது வந்து மெல்ட் ஆகி உங்களுக்கு என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடாக மாறிடுமா? ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ப்ராசஸுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, உருகுதல் தமிழில் சொல்லுவாங்க. அடுத்தது இந்த லிக்விடை அகைன் வந்து நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க, ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணும்போது இந்த லிக்விட் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கேஸாக மாறும். ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன் அல்லது வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆவியாதல் அப்படின்னு தமிழில் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இது புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தது இந்த கேஸை அகைன் ஹை டெம்பரேச்சருக்கு வந்து ஹீட் ஆகும்போது, நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு கேஸை ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? பருப்பொருட்களுடைய நான்காவது நிலை வந்து கிடைக்குமோ, அதுக்கு பேர் வந்து அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா. ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயானைசேஷன். ஏன் அயனியாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க? அயனைசேஷன் ஏன் சொல்கிறாங்க? இப்போ ஒரு கேஸை ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது அந்த கேஸஸில் உள்ள பார்ட்டிகல்ஸ், அதாவது ஆட்டம் வந்து அயனியாக்கம் வந்து ஆகும். ஓகேவா? அயனைஸாக மாறிடும், அயனைஸ்டு பார்ட்டிக்கலாக மாறிடும். அதனால தான் அது அயனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இப்போ ஒரு பிளாஸ்மாவோட ஹீட்டை வந்து நீங்கள் குறைக்கும் போது, இல்லை இந்த பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து ரிமூவ் பண்ணுறீங்க, அதாவது ஹீட்டை குறைக்கிறீங்க அப்படின்னா எனர்ஜியை வந்து ரிமூவ் பண்ணும்போது அகைன் வந்து இந்த பிளாஸ்மா என்னவா, அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸுங்க, இந்த பிளாஸ்மா என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸாக மாறிடும். இந்த ப்ராசஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டீஅயானைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது ஒரு கேஸை எப்படி வந்து சாலிடை ஹீட் பண்ணால் லிக்விடாக மாறுதோ, எப்படி லிக்விடை வந்து ஹீட் பண்ணால் கேஸாக மாறுதோ, அப்படியே இதுக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ். ஒரு கேஸோடைய டெம்பரேச்சரை வந்து நீங்கள் குறைக்கிறீங்க. ஒரு கேஸோடைய டெம்பரேச்சரை வந்து குறைக்கும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து லிக்விடாக மாறும். இந்த ப்ராசஸுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கண்டென்சேஷன் அப்படின்னா தமிழில் என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது ஒரு லிக்விடோட டெம்பரேச்சரை வந்து நீங்கள் குறைக்கும் போது, ஓகே, லிக்விடோட டெம்பரேச்சரை வந்து நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்னா அந்த லிக்விட் வந்து என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடாக மாறிடும். அந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங், உறைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எத்தனை ப்ராசஸ் பார்த்தோம்? சாலிடு லிக்விடாக மாறுறதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங்கு. ஓகேவா? இது எப்போது ஹீட் வந்து அதிகமாக இருக்கும்போது, டெம்பரேச்சரை வந்து அதிகப்படுத்தும் போது. அதே போல் ஒரு லிக்விடை கேஸாக மாற்றுற ப்ராசஸுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா வேப்பரைசேஷன். இதுவும் எப்போது? டெம்பரேச்சர் வந்து அதிகப்படுத்தும் போது. அதே போல் ஒரு கேஸை
பிளாஸ்மா நிலைக்கு தள்ளுற பேர் என்ன பார்த்தீங்கன்னா அயானைசேஷன். இதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலையை வந்து உயர்த்தும் போது. ஓகேவா? இப்போ அப்படியே வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ்க்கு வாருங்க. பிளாஸ்மாவை கேஸாக மாற்றுற ப்ராசஸுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா அயானைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பிளாஸ்மாவோட டெம்பரேச்சரை வந்து குறைக்கும் போது அது கேஸாக மாறிடும். அந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து அயானைசேஷன். அதே போல் ஒரு கேஸோட டெம்பரேச்சரை நீங்கள் குறைக்கிறதுனால அந்த கேஸ் வந்து என்னவா மாறிடுமா? லிக்விடாக மாறுமா? இந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன். அதே போல் ஒரு லிக்விடோட டெம்பரேச்சர் நீங்கள் குறைக்கிறதுனால அந்த லிக்விட் வந்து என்னவா மாறும் பார்த்தீங்கன்னா சாலிடாக மாறும். இந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து ஃப்ரீசிங்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது இன்னும் 2 ப்ராசஸ் இருக்குங்க. அதாவது ஒரு சாலிடை பயங்கரமாக ஹீட் பண்ணுறது மூலமாக லிக்விட் ஃபேஸில் கடக்காமல் டைரெக்டாக கேஸாக மாறுறதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன், பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு கேஸோட டெம்பரேச்சரை பயங்கரமாக குறைக்கும்போது அது லிக்விட் ஃபேஸை வராமல் டைரெக்டாக சாலிடில் மாறதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா டெப்போசிஷன். ஓகேவா? இப்போ நம்ம ஒன்றா டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், இந்த டாப்பிக்கே முடிஞ்சு போச்சு. ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் நம்ம டீட்டெயில்டாக நம்ம படிச்சிடலாம். ஓகேவா? இப்போ ஃப்ரீசிங்னா என்ன? ஃப்ரீசிங் அப்படின்னா ஒரு லிக்விட் வந்து சாலிடாக மாறுற, அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஒரு லிக்விட் வந்து சாலிடாக மாறுறது எப்போ மாறும்? ஒரு லிக்விடோட டெம்பரேச்சரை குறைக்கும் போது அந்த லிக்விட் வந்து சாலிடாக மாறிடும். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ஃப்ரீசிங். ஓகேவா? இப்போது நீங்கள் டெம்பரேச்சர் வந்து குறைக்கிறீங்க, லிக்விடோட டெம்பரேச்சர் வந்து குறைக்கிறீங்க. ஓகேவா? ஏதோ ஒரு பாயிண்டில் தான் அந்த லிக்விட் வந்து சாலிடாக மாறுமா? அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், உறைதல் என்பது ஒரு பொருள் தனது உறைநிலை புள்ளியை அடையும் போது நீர்ம நிலையில் இருந்து திண்ம நிலைக்கு மாறும் ஒரு செயற்பாடாகும். அதாவது ஒரு லிக்விடோட டெம்பரேச்சரை வந்து நீங்கள் குறைக்கிறீங்க. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில், அந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஃப்ரீசிங் பாயிண்ட்டோட லிக்விட் வந்து ரீச் ஆன பிறகு அந்த லிக்விட் வந்து என்னவா மாறிடும் பார்த்தீங்கன்னா சாலிடாக மாறிடும். இந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து ஃப்ரீசிங். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரீங்க. அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸ் வந்து அட்டைன் ஆச்சு அப்படின்னா இந்த வாட்டர் வந்து உங்களுக்கு என்னவா மாறிடும்? ஐஸாக மாறிடுமா? ஸோ லிக்விட் வந்து எப்போ வந்து சாலிடாக மாறிச்சு? அதோட டெம்பரேச்சரை குறைச்சிக்கிட்டே வரீங்க. 0 டிகிரி செல்சியஸில் வாட்டர் என்பது ஐஸாக மாறிப்போச்சு. அப்போ இந்த வாட்டரோடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு லிக்விடுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீசிங் பாயிண்ட் என்பது கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நான் இங்கே சொன்னது வாட்டரோட எக்ஸாம்பிள் மட்டும்தான் சொன்னேன். ஓகேவா? இப்போ ஃப்ரீசிங்னா என்ன தெரிஞ்சு போச்சுங்களா? இப்போ அடுத்தது மெல்ட்டிங்னா என்ன? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். ஒரு சாலிடோட டெம்பரேச்சரை வந்து அதிகப்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இந்த சாலிட் வந்து என்னவா மாறிடும்? லிக்விடாக மாறிடும். ஸோ இந்த குறிப்பிட்ட புள்ளி இருக்குது பார்த்தீங்களா? இந்த புள்ளிக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த ப்ராசஸுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு திண்ம பொருளுடைய வெப்பத்தை வந்து உயர்த்தும் போது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் அந்த ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தை உயர்த்தும் போது திண்ம பொருட்களுடைய வெப்பத்தை வந்து உயர்த்தும் போது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அந்த வெப்பநிலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? உருகு நிலை, மெல்ட்டிங் பாயிண்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அந்த மெல்ட்டிங் பாயிண்ட்டில் சாலிட் வந்து என்னவா மாறிடுமா? லிக்விடாக மாறிடும். இந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் வந்து வாட்டராக மெல்ட் ஆகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஐஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஒரு ஐஸோடைய டெம்பரேச்சர் வந்து அதிகப்படுது. ஐஸோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா -10 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம், -50 டிகிரி செல்சியஸ், என்ன வேணால் இருக்கலாம். அதோட டெம்பரேச்சர் வந்து ஹீட் பண்ணுறீங்க. இந்த ஐஸை வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸை வந்து அட்டைன் பண்ண உடனே இந்த ஐஸ் வந்து என்னவா மாறிடுமா? உங்களுக்கு வந்து வாட்டராக மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு சாலிட் வந்து
லிக்விடாக மாறி போச்சு. இந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து மெல்ட்டிங்கு. இந்த ஐஸோடைய மெல்ட்டிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஐஸோடைய மெல்ட்டிங் பாயிண்ட், ஐஸ் வந்து எப்போ மெல்ட்டிங் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஐஸோட டெம்பரேச்சர் அதிகப்படுத்திக்கிட்டே போகிறீங்க. அந்த டெம்பரேச்சர் ஆனது 0 டிகிரி செல்சியஸ் அட்டைன் பண்ண உடனே அந்த ஐஸ் வந்து உங்களுக்கு என்னவா மாறும் பார்த்தீங்கன்னா வாட்டராக மாறிடும். ஓகே, இதுதான் மெல்ட்டிங். இப்போ அடுத்தது வேப்பரைசேஷன், ஆவியாதல். ஓகேவா? வேப்பரைசேஷன் இஸ் த ப்ராசஸ். வேப்பரைசேஷனாக நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? வேப்பரைசேஷன் அப்படின்னா ஒரு லிக்விடோட டெம்பரேச்சரை வந்து அதிகப்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு லிக்விடோடைய டெம்பரேச்சரை அதிகப்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில், அதுக்கு பேர் பாய்லிங் பாயிண்ட், கொதிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கொதிநிலை, அந்த லிக்விடோடைய கொதிநிலை அச்சீவ் ஆனவொடனே அந்த லிக்விட் வந்து உங்களுக்கு என்னவாக மாறிடுமா? கேஸாக மாறிடும். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து ஆவியாதல். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ என்ன எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸுக்கு வந்து நீங்கள் உயர்த்துனீங்க அப்படின்னா இந்த வாட்டர் வந்து உங்களுக்கு என்னவாக மாறிடும்? கேஸாக மாறிடும். ஓகே, ஒரு வாட்டரை கொதிக்க வைக்கும்போது மேலே புகை போகுது பார்த்தீங்களா? அந்த ஃபுல் வாட்டரும் எப்போ வந்து புகையாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸில் ஒரு வாட்டரை வந்து நீங்கள் கொதிக்க வைக்கும்போது. ஸோ அப்போ வாட்டருடைய கொதிநிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு லிக்விடுக்கும் ஒவ்வொரு பாய்லிங் பாயிண்ட் வந்து இருக்கும். ஓகேவா? நான் இங்கே வாட்டர் மட்டும்தான் சொல்கிறேன். சீ வாட்டர் டேர்ன் இன்டு சால்ட், அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து வேப்பரைசேஷனுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து சீ வாட்டரை வந்து சால்ட்டாக மாற்றுறது வந்து சொல்கிறோம். என்ன பண்ணுவாங்க? கடல் தண்ணியை வந்து இந்த மாதிரி பாத்தி கட்டி விட்டுருவாங்க. ஓகே, இந்த மாதிரி கட்டமாக கட்டி விட்டுருவாங்க. கடல் தண்ணி வந்து வெயிலே வந்து ஆவியாக ஆரம்பிச்சிடும். ஆவியாகி தண்ணியெல்லாம் ஆவியாகி உங்களுக்கு உப்பு மட்டும் என்ன ஆகிடும்? அந்த கீழே வந்து படிஞ்சு போயிடும். இதுதான் உப்பு தயாரிக்கிற முறை. ஓகேவா? இப்போ அடுத்தது கண்டென்சேஷனாக என்ன சொன்னேன்? அப்படியே வேப்பரைசேஷனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன். அதாவது ஒரு கேஸோடைய டெம்பரேச்சரை வந்து நீங்கள் குறைக்கும் போது அந்த கேஸ் வந்து உங்களுக்கு என்னவாக மாறும்னு பார்த்தீங்கன்னா லிக்விடாக மாறுங்க. இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா பனிக்காலங்களில் கார் கண்ணாடியின் மீது ஏற்படும் பனித்துளிகள். ஓகே, நீங்கள் வெளியே வந்து காரை வந்து பார்க் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு வந்து பனி காற்று அடிக்கும். காற்று என்பது உங்களுக்கு என்ன? கேஸ் தான். ஓகே, அந்த காற்று வந்து காரோட கண்ணாடியில் பட்டு காலையில் எழுந்து பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வாட்டர் ட்ராப்லெட் மாதிரி இருக்கும். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று வந்து காற்றோட டெம்பரேச்சர் வந்து குறையுது. நல்லா குறைய என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த காற்று வந்து உங்களுக்கு வந்து தண்ணியாக மாறுது. இதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன், ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பதங்கமாதல்னால் என்ன சொன்னேன்? அதாவது ஒரு சாலிடை ஹீட் பண்ணுறது மூலமாக டைரெக்டாக லிக்விட் ஃபேஸ் வந்து வராமல், நான் ஒரு சாலிடை ஹீட் பண்ணிங்கன்னா லிக்விடாக தான் மாறும்னு சொன்னேன். அந்த லிக்விட் ஃபேஸ் வந்து வராத டைரெக்டாக சாலிட் வந்து கேஸாக மாறுற ஃபேஸ் பேர் தான் சப்ளிமேஷன், பதங்கமாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டாய்லெட்டில் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அது வந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து இந்த அயோடின் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அயோடினாக இருக்கட்டும். அடுத்தது வந்து கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா? கற்பூரத்தை கூட நீங்கள் காற்றுல வச்சுன்னா கரைய ஆரம்பிக்கும். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் தான். டைரெக்டாக வெப்பநிலை உயரும்போது ஒரு சாலிட் என்பது லிக்விட் ஃபேஸில் வராமலே அது என்னவாக மாறிடும் பார்த்தீங்கன்னா கேஸாக மாறிடும். இந்த ப்ராசஸுக்கு வருது பதங்கமாதல். அப்படியே டிப்போசிஷன், படிதல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ப்ராசஸ்ஸுங்க. ஒரு கேஸோட டெம்பரேச்சர் வந்து நீங்கள் குறைக்கும்போது அந்த கேஸ் வந்து உங்களுக்கு டைரெக்டாக என்ன லிக்விட் ஃபேஸில் வராமல் டைரெக்டாக உங்களுக்கு என்னவாக மாறும் பார்த்தீங்கன்னா சாலிடாக மாறிடும். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் டிப்போசிஷன் சொல்கிறாங்க. தமிழில் வந்து படிதல். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர் இந்த ஏர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஸ்மால் ஐஸ் கிறிஸ்டல். பனி பிரதேசங்களில் பார்த்துக்கிறீங்களா? பனிக்காற்று அடிக்கும்போது அது செடியிலலாம் போயிட்டு என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா ஒரு பனியாக போய் உறைஞ்சி போயிடும். காராக இருக்கட்டும், வெளியே செடி மரமாக இருக்கட்டும், அது எல்லாமே அடிக்கிறது ஃபுல்லாக காற்று தான். அதோட டெம்பரேச்சர் வந்து ஒரு கம்மியாக உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது போய்ட்டு மரத்துலையோ இல்லை கார்லேயோ இல்லை ரோட்லேயோ அது வந்து பனியாக வந்து டெபாசிட் ஆகிடும். அப்படியே காற்று வந்து உங்களுக்கு என்னவா மாறிடுது? சாலிட் ஐஸாக மாறிடுதுங்களா? ஸோ இதுதான் டெபாசிஷனுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது அயானைசேஷன். அயானைசேஷன்னா என்ன சொன்னேன்? இப்போது
ஒரு கேஸ் இருக்குது, ஓகேவா? அந்த கேஸோட டெம்பரேச்சர் வந்து நீங்கள் அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த கேஸில் உள்ள பார்ட்டிக்கல் வந்து அயனைசேஷன் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் பிளாஸ்மா, 4வது ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஓகே, பிளாஸ்மான்னு சொல்லலாம், இல்லை ஹாட் அயனைஸ்டு கேஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த ப்ராசஸுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயானைசேஷன், அயனியாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டீஅயனைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிளாஸ்மா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்மாவோட டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணுறீங்க. வென் எனர்ஜி இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த பிளாஸ்மாவில் உள்ள ஆற்றலை நீக்கும் போது அது மீண்டும் வாயு நிலைக்கு மாறும் செயற்பாடாகும். அதுக்கு பேர் வந்து அயனி அகற்றல், டீஅயனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இந்த மேட்டர் வந்து நம்ம படித்தாச்சு. அதே போல் ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் வந்து பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது மிக முக்கியமான பகுதிக்கு வந்து வரும், கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அ மேட்டர். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாங்க. ஸோ ஒரு பருப்பொருட்களை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து தூய பொருள், இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கலவை. ஓகேவா? ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ கெமிக்கல் கிளாசிஃபிகேஷனுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இது எதன் அடிப்படையில் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூய பொருட்களை உங்களால் என்ன பண்ண முடியாது, ஃபிசிக்கலாக செப்பரேட் பண்ண முடியாது. இயற்பியல் முறையில் இந்த பியூர் சப்ஸ்டன்ஸை உங்களால் பிரிக்க முடியாது. ஆனால் இந்த மிக்சரை வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இயற்பியல் முறையில் உங்களால் பிரிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்டரு, சாண்டு, தண்ணியும் மணலையும் நீங்கள் கலக்கிறீங்க, நல்லா கலந்து அது வந்து ஒரு மிக்சருங்க. ஓகேவா? இப்போ இந்த மிக்சரை என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ஒரு வடிகட்டி வச்சு நம்மளால் ஃபிசிக்கலாக நம்மளால் வந்து தண்ணி தனியாகவும் சாண்டு தனியாக நம்மளால் பிரிக்க முடியும். ஆனால் இந்த பியூர் சப்ஸ்டன்ஸுக்கு இப்போ கார்பன் டை ஆக்சைடை வந்து கார்பன் தனியாக ஆக்சிஜன் தனியாக ஃபிசிக்கல் மெத்தடில் பிரிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்மளால் பிரிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த பருப்பொருட்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து தூய பொருள், இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கலவை. ஓகேவா? என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இதை ஃபிசிக்கலாக உங்களால் செப்பரேட் பண்ண முடியாது, இதை ஃபிசிக்கலாக உங்களால் செப்பரேட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த பியூர் சப்ஸ்டன்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து தனிமம், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் அப்படின்னா சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த எலமெண்ட்டை உங்களால் ஃபிசிக்கலாகவும் பிரிக்க முடியாது, கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாகவும் உங்களால் பிரிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு கார்பன் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு எலமெண்ட்டு. அந்த எலமெண்ட்டை வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், கார்பனை வந்து உங்களால் பிரிக்கவே முடியாது. கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கு பிரிக்கலாம், கார்பன் டை ஆக்சைடு என்பது ஒரு சேர்மம். இதை வந்து உங்களால் ஃபிசிக்கலாக பிரிக்க முடியாது. ஓகே, காம்பவுண்டை வந்து ஃபிசிக்கலாக பிரிக்க முடியாது, ஆனால் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக நம்மளால் பிரிக்க முடியும். ஒரு சேர்மத்தை கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக நம்மளால் பிரிக்க முடியும். ஆனால் எலமெண்ட்டை வந்து உங்களால் என்ன பண்ண முடியாது, ஃபிசிக்கலாகவும் பிரிக்க முடியாது, கெமிக்கலாகவும் நம்மளால் பிரிக்க முடியாது. ஸோ அப்போ பியூர் சப்ஸ்டன்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து எலமெண்ட்டு, இன்னொன்று வந்து காம்பவுண்ட். அதே போல் மிக்சரையும் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஒரு படித்தான கலவை, இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா பல படித்தான கலவை, ஹெட்டிரோஜீனியஸ் மிக்சர் படிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு சொல்யூஷனில் அந்த கலக்கக்கூடிய பார்ட்டிகளோட சைஸை வச்சு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. நம்ம இதை பின்னாடி வந்து பார்க்கலாம், இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் நான் என்ன சொன்னேன், இப்போது மேட்டர் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் தூய பொருள், இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா மிக்சர். ஸோ இது என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னேன், ஃபிசிக்கல் மெத்தட் மூலமாக உங்களால் பிரிக்கவே முடியாது. ஆனால் இதை வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், ஃபிசிக்கல் மெத்தட் மூலமாக பிரிக்க முடியும். எந்த இயற்பியல் முறைகளாலும் பிரிக்க முடியாத பொருள் தூய பொருள் ஆகும். அது ஒரு எலமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு காம்பவுண்டாக இருக்கட்டும், ரெண்டுமே உங்களால் என்ன பண்ண முடியாது, ஃபிசிக்கல் வடிகட்டுதல் முறை மூலமாகவோ, இல்லை இறுக்கி வடிகட்டுதல் முறை மூலமாகவோ, இல்லை டிஸ்டிலேஷன் மூலமாகவோ, இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் மெத்தட் மூலமாக உங்களால் என்ன பண்ண முடியாது, எலமெண்ட்டையோ காம்பவுண்டையோ உங்களால் பிரிக்கவே முடியாது. ஓகேவா? அதே போல் இந்த தூய பொருட்களை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து தனிமங்கள், இன்னொன்று வந்து சேர்மங்கள். தனிமங்கள் அப்படின்னா எலமெண்ட்டு, சேர்மங்கள் அப்படின்னா காம்பவுண்டு. ஓகேவா? ஸோ எலமெண்ட் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். இப்போ எலமெண்ட்டில் இப்போ கார்பன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கார்பனில் உங்களுக்கு வந்து கார்பனோட ஆட்டம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ ஹைட்ரஜன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரஜனுக்குள்ளே உங்களுக்கு வெறும் ஹைட்ரஜனோட ஆட்டம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. தனிமங்கள் ஒரே ஒரு வகை அணுக்களால் ஆனவை. இப்போ ஹைட்ரஜன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜிங்க் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிங்க்கில் ஜிங்கோட ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் எலமெண்ட்டு. ஓகேவா? இந்த பொருட்கள் தூய்மையானவை. இதை தான் வந்து ரொம்ப ரொம்ப பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை உங்களால் என்ன பண்ண முடியாது, ஃபிசிக்கலாகவும் பிரிக்க முடியாது,
கெமிக்கலாகவும் பிரிக்க முடியும். இயற்பியல் முறை மூலமாகவும் ஒரு எலமெண்ட்டை உங்களால் பிரிக்க முடியும், சிதைக்க முடியாது, இல்லை வேறு ஒரு பொருளாகவும் உருவாக்கவும் முடியாது. ஓகேவா? இப்போ ஒரு கார்பனை ஃபிசிக்கல் மெத்தட் மூலமாகவோ கெமிக்கல் மெத்தட் மூலமாகவோ வேறு ஒரு பொருளாக மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா மாற்ற முடியாது. அதே போல் சிதைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியாது. பிரிக்க முடியுமான்னு கேட்குறா அதுவும் முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இரும்புனா என்ன பார்த்தீங்கன்னா எஃப்இ, அதே போல் சில்வர் என்ன பண்ணால் சில்வர் என்ன பார்த்தீங்கன்னா ஏஜி, கோல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏயோ, அலுமினியம் என்ன பார்த்தீங்கன்னா ஏஎல், சல்ஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸு, ஆக்சிஜன் என்ன பார்த்தீங்கன்னா ஓ, காப்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஓ. ஓகேவா? இது எல்லாமே வந்து எலமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? இந்த எலமெண்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், வேரியஸ் ப்ராப்பர்ட்டி, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பண்பு இருக்கும். அந்த பண்பு அடிப்படையில் இந்த எலமெண்ட் எல்லாத்தையும் நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். இது எல்லாமே நம்ம எங்கே படிப்போம், பீரியாடிக் டேபிளில் வந்து படிப்போம். மொத்தமாக 118 தனிமங்கள் இருக்குது. இந்த 118 தனிமங்களுக்கும் ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு பண்பு இருக்கும். அந்த பண்பு அடிப்படையில் மெட்டலு, நான் மெட்டலு, மெட்டலாய்டுன்னு இந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்க முடியும். ஓகேவா? அவற்றை உலோகங்கள், அலோகங்கள், உலோகப்போலிகள் என வகைப்படுத்தலாம். எதன் அடிப்படையில், அதோட பண்புகள் அடிப்படையில். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு மாடர்ன் பீரியாடிக் டேபிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 118 தனிமங்கள் இருக்குமா? அந்த 118 தனிமங்களில் 94 தனிமங்கள், இங்கே 92 இருக்குது, இது 94ன்னு மாற்றிக்கோங்க. 94 தனிமங்கள் நேச்சராகவே நமக்கு கிடச்சிருக்கு. மீதி இருக்கக்கூடிய அந்த 24 தனிமங்கள் தான் சயின்டிஸ்ட் மூலமாக டிஸ்கவர் பண்ணப்பட்டது. ஓகேவா? இதில் மெட்டல் ஒரு 90+ இருக்கும், நான் மெட்டல் பார்த்திங்கன்னா ஒரு 17-18 இருக்கும், மெட்டலாய்டு வந்து ஒரு 7-8 வந்து இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு 118 தனிமங்கள் இருக்குது. அந்த 118 தனிமங்களும் வந்து நவீன ஆவர்த்தன அட்டவணையில் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ப, ஒவ்வொரு தனிமத்தோடைய பண்புகளுக்கு ஏற்ப அதை நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்தது சேர்மங்கள் அப்படின்னா, இப்போ எலமெண்ட் அப்படின்னா ஒரே வகையான அணு தான் இருக்குது நம்ம பார்த்தோம். ஆனால் காம்பவுண்ட் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில், இந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க, சர்டைன் ப்ரொப்பரேஷனில் வேதியியல் முறையில் இணைந்து காணப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு. ஓகே, இந்த பாயிண்டெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மினிமம் 2 எலமெண்ட்டாச்சும் இருக்கணும். 2க்கு மேற்பட்ட எத்தனை எலமெண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. கார்பன் வந்து 1 ரேஷியோலையும் ஆக்சிஜன் வந்து 2 ரேஷியோலையும் கெமிக்கலாக கம்பைன் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? இது பேர் தான், இது வந்து ஒரு காம்பவுண்ட், இது வந்து ஒரு சேர்மம். ஓகேவா? புரியுதுங்களா? இது வந்து ஒரு சேர்மம். இப்போ அடுத்தது வாட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டே அப்படின்னா ஹைட்ரஜன் என்பது ஒரு தனிமம், ஆக்சிஜன் என்பது ஒரு தனிமம். ஹைட்ரஜன் வந்து 2 ரேஷியோலையும் ஆக்சிஜன் என்பது 1 ரேஷியோலையும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் கெமிக்கல் வேதியியல் முறையில் இணைந்து காணப்படுவது என்ன பார்த்தீங்கன்னா சேர்மங்கள். ஸோ 2 தான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு C6H12O6 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கார்போஹைட்ரேட். இதில் கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. பார்த்தீங்கன்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 1:2:1 என்ற ரேஷியோவில் வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸட் ப்ரொப்பரேஷனில் கெமிக்கலி கம்பைன் ஆகி கிடைக்கக்கூடிய பொருளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இருப்பினும் இந்த பொருட்கள் வேதியியல் ரீதியாக தனிப்பட்ட பொருட்களாக சிதைக்கப்படலாம். ஃபிசிக்கலாக உங்களால் பிரிக்க முடியாது. எந்த ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸையும் உங்களால் என்ன பண்ண முடியாது, ஃபிசிக்கலாக பிரிக்க முடியாது. எலமெண்ட்டை ஃபிசிக்கலாகவும் பிரிக்க முடியாது, கெமிக்கலாகவும் பிரிக்க முடியாது. ஆனால் சேர்மங்களை, அதாவது காம்பவுண்டை வந்து உங்களால் ஃபிசிக்கலாக தான் பிரிக்க முடியாது. ஆனால் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக இந்த கார்பன் டை ஆக்சைடை கார்பன் தனியாக ஆக்சிஜன் தனியாக பிரிக்க முடியும். வாட்டரை வந்து ஹைட்ரஜன் தனியாக ஆக்சிஜன் தனியாக பிரிக்க முடியும். ஓகேவா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எடுத்துக்காட்டு, நீர் என்பது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகிய தனிமங்களால் ஆன சேர்மம். ஓகேவா? அதே போல் சால்ட் என்பது என்ன, சோடியம் குளோரைடு, NaClங்களா, சோடியம் மற்றும் குளோரின், இது ரெண்டுக்கும் ஒரு ஃபிக்ஸட் ப்ரொப்பரேஷனில் சேர்ந்த கலவை தான் இந்த சால்ட்டு. ஓகே, இதை உங்களால் கெமிக்கலாக பிரிக்க முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது இந்த காம்பவுண்டை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ எப்படி வந்து நம்ம எலமெண்ட் வந்து மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்டுன்னு பிரித்தோமோ அதே போல் இந்த காம்பவுண்டை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. கரிம சேர்மங்கள், கனிம சேர்மங்கள்னு பிரிக்கிறாங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆர்கானிக் காம்பவுண்ட்னா அப்படின்னு சிம்பிளுங்க, லிவிங் திங்ஸ்லேருந்து எடுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு.
நான் லிவிங் திங்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய பொருளுக்கு வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்னு சொல்கிறாங்க. த காம்பவுண்ட் obtained from the living sources, உயிருள்ள மூலங்களில் இருந்து பெறப்படும் சேர்மங்கள் கரிம சேர்மங்கள் எனப்படும். எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டு, புரதங்கள், கொழுப்புகள். இன்னும் இதை சிம்பிளாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, எந்த சேர்மங்களில் உங்களுக்கு கார்பன் வந்து இருக்கோ, ஓகே, கார்பனை பெற்று இருக்கக்கூடிய சேர்மங்களை நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கரிம சேர்மங்கள், ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கார்பன் இல்லாத சேர்மங்கள், ஓகே, கார்பன் எனப்படுகின்ற எலமெண்ட் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த சேர்மங்களை நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சால்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா NaCl, வாஷிங் சோடா சோடியம் பைகார்பனேட், சோடியம் பைகார்பனேட்டாக இருக்கட்டும், அதே போல் வந்து சோடியம் கார்பனேட்டாக இருக்கட்டும், ஓகே, இதில் எதுலேயுமே உங்களுக்கு என்ன இல்லை, சாரி இது வராதுன்னு நினைக்கிறேன், ஓகேவா. அதாவது உயிர் மூலங்களில் இருந்து பெறப்படும் சேர்மங்கள் கரிம சேர்மங்கள், உயிரற்ற மூலங்களில் இருந்து பெறப்படும் சேர்மங்கள் வந்து கனிம சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன், ஓகேவா. சிம்பிளுங்க, கார்பன் இல்லாத சேர்மங்களை வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்டு நம்ம சொல்கிறோம். கார்பனை பெற்றிருக்கக்கூடிய சேர்மங்களை வந்து நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோம், ஓகேவா. இப்போ அடுத்தது, இப்போ பியூர் சப்ஸ்டன்ஸ் பார்த்தாச்சு, அதோட கிளாசிஃபிகேஷன் எலமெண்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு, சேர்மங்கள்னால் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது மிக்சர்னால் என்னென்னு பாருங்கள். மிக்சர்னால் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், காம்பவுண்ட் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸடு ப்ரொப்பரேஷன் வந்து சேர்ந்து காணப்படுவது, கெமிக்கலாக சேர்ந்து காணப்படுவது வந்து நான் என்ன சொன்னேன், காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னோம். இப்போ மிக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து ஒரு அன்ஃபிக்ஸட் ரேஷியோவில் ஒரு குறிப்பிட்ட, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்டரு சாண்டு இல்லை வாட்டரு சுகரு ரெண்டுத்தையும் கலக்கணிங்க அப்படின்னா கலந்துரும். இது வந்து ஒரு சுகர் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் தண்ணியும் இருக்கும் வாட்டரும் இருக்கும், ஓகேவா. நீங்கள் இதில் எவ்வளோ வேணால் தண்ணி எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணால் வந்து சுகர் நீங்கள் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணால் தண்ணி எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணால் சால்ட் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணால் தண்ணி எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணால் சாண்ட் எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ அப்போது ஒரு அன்ஃபிக்ஸட் ப்ரொப்பரேஷனில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து சேர்ந்து உருவாவதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்சர், கலவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா. எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா மில்க், பால் என்பது ஒரு வகையான கலவை தான், பெட்ரோல் என்பது ஒரு வகையான கலவை தான், பெயிண்ட் என்பது ஒரு வகையான கலவை தான், கிளாஸ் என்பது ஒரு வகையான கலவை தான். இதெல்லாம் எப்படி கலவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மில்க் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மில்கில் வந்து லாக்டோஸ் எனப்படுகின்ற ஒரு நேச்சுரல் சுகர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் இருக்குது, கேசின் எனப்படுகின்ற ஒரு அதுதான் ப்ரோட்டீன்னா கேசின் எனப்படுகின்ற ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க். அதே போல் பெட்ரோல் பார்த்திங்கன்னா பெட்ரோலில் நிறைய விதமான ஹைட்ரோ கார்பன் வந்து இருக்குது, ஓகேவா. இது எல்லாமே சேர்ந்து தான் பெட்ரோல் என்ப அல்கின் நிறைய ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு பெட்ரோல் என்பது உருவாகுது. ஸோ இந்த மாதிரி மிக்சர் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இல்லாமல் சேர்ந்து கிடைப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்சர், கலவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி வந்து நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து வகைப்படுத்தணுமோ அதே போல் மிக்சரையும் உங்களால் என்ன பண்ண முடியும், 2ஆக பிரிக்க முடியும். ஒன்று வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர், இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோஜீனியஸ் மிக்சர். கலவைகளை மேலும் ஒரு படித்தான கலவை மற்றும் பல படித்தான கலவை என வகைப்படுத்தலாம், ஓகேவா. ஸோ கடகடன்னு பாருங்கள், ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னா ஒரு படித்தான கலவை தமிழில், அதாவது ஒரு படித்தான கலவையில் அதன் பகுதி பொருட்களை தனியாக பார்க்க இயலாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வாட்டரில் சால்ட்டையோ இல்லை சுகரையோ கரைக்கிறீங்க அப்படின்னா நல்லா அந்த கரைஞ்சி போய்டும். உங்களுக்கு வந்து இந்த சொல்யூஷன் வந்து பயங்கரமாக கரைஞ்சி போய்டும். இந்த சொல்யூஷனில் வாட்டர் தனியாக கலந்த சுகர் தனியாக நம்மளால் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் ஹோமோஜீனியஸ் மிக்சர். அதாவது தண்ணியில் சால்ட் வந்து நீங்கள் கலந்த பார்த்தீங்களா, ஸோ இந்த சால்ட்டோட பார்ட்டிக்கிள் வந்து கண்ணுக்கே தெரியாது, இன்விசிபிள். மைக்ரோஸ்கோப் வச்சு நீங்கள் பார்த்தா மட்டும்தான் அந்த பார்ட்டிக்கிளோட சைஸ் வந்து ரொம்ப 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 ஈவன் மைக்ரோஸ்கோப்பில் கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அந்த மிக்சருக்கு பேர் தான் ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்கலவையின் பகுதி பொருட்கள் சீராக கலந்து, ஓகே, எல்லாமே ப்ராப்பராக மிக்ஸ் ஆகி அது வந்து ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்கிற மாதிரி காட்டுங்க, ஓகே. இட் ஹேஸ் யூனிஃபார்ம் கம்போசர் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் மிக்சர் ஹேஸ் த சேம் ப்ராப்பர்ட்டி, ஓகேவா. இந்த ஹோமோஜீனியஸ் மிக்சருக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் அல்லது ட்ரூ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, டேப் தண்ணி, அடுத்து இந்த குழாயில் வரக்கூடிய தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா அது, பால், காற்று, ஐஸ்கிரீமு, சுகர் சிரப்பு, இங்கு, ஸ்டீலு, பிரான்ஸு. ஓகேவா? ஸ்டீல்னால் என்ன? இரும்பு. இது இது வந்து இதுவும் ஒரு கலவை தான். பிரான்ஸ் என்ன, வெண்கலம் இருக்குது பார்த்தீங்கன்னா, வெண்கலமும் இந்த காப்பர் இதெல்லாமே சேர்ந்த ஒரு கலவை தான். ஓகேவா? சால்ட்டு சொல்யூஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சருக்கு வந்து உதாரணங்க. அடுத்தது ஹெட்டிரோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னா பல படித்தான கலவையில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் இருக்குது. வாட்டரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மணலை வந்து கலக்கிறீங்க. இதில் நம்ம என்ன பண்ண முடியும்? வாட்டர் தனியாக நம்மளால் பார்க்க முடியும், அதே போல் மணலை தனியாக நம்மளால் பார்க்க முடியும். இந்த மணல் என்பது இந்த வாட்டரில் வந்து கரையவே கரையாது. ஸோ இந்த மிக்சரை தான் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோஜீனியஸ் மிக்சர், பல படித்தான கலவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, பல படித்தான கலவையில் பகுதி பொருட்களை தனித்தனியாக பார்க்க இயலும். பகுதி பொருட்கள் அப்படின்னா இந்த சாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் பகுதி பொருட்களை வந்து நம்மளால் தனித்தனியாக பார்க்க முடியும். ஓகே, இக்கலவையின் பகுதி பொருட்கள் சீராக கலந்திருப்பதும் இல்லை, மேலும் ஒத்த பண்புகளை வெளிப்படுத்துவதும் இல்லை. ஓகே, சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸையும் அது வந்து வெளிப்படுத்தாது, யூனிஃபார்ம் கம்போசிஷன்லேயும் அது இருக்காது. ஓகேவா? எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் அயோடின் அண்ட் காமன் சால்ட். அயோடின் மற்றும் நம்மளுடைய டேபிள் சால்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அதோடைய மிக்சரை சொல்லலாம். அடுத்தது சுகர் அண்ட் சாண்டு, சர்க்கரையும் மணலையும் கலக்கிறீங்க அப்படின்னா சர்க்கரை தனியாக மணல் தனியாக நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் ஆயிலையும் வாட்டரையும் கலக்கிறீங்க அப்படின்னா ஆயில் தனியாக வாட்டர் தனியாக நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் சல்ஃபரையும் அயன் ஃபில்லிங்ஸையும் தனியாக கலக்கிறீங்க அப்படின்னா சல்ஃபர் தனியாக அயன் ஃபில்லிங்ஸ் தனியாக நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் மில்கையும் செரல்ஸ், பாலில் இந்த செரல்ஸ் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதையும் நம்மளால் தனித்தனியாக பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து ஹெட்டிரோஜீனியஸ் மிக்சருக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா? இப்போ அடுத்தது சொல்யூஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சொல்யூஷன் அப்படின்னா நத்திங் பட் அ ஹோமோஜீனியஸ் மிக்சரை தான் நம்ம என்ன சொன்னோம் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் சொல்கிறோம். அதாவது சொல்யூஷனில் ரெண்டு இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ தண்ணி இருக்குது, வாட்டரில் நீங்கள் வந்து ஒரு சுகரை வந்து கரைக்கிறீங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ வாட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஓகே, உங்களால் வாட்டர் தனியாக பார்க்க முடியாது, சுகர் தனியாக பார்க்க முடியாது. ஸோ இந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் என்ன சொல்ல பார்த்தா ஹோமோஜீனியஸ் மிக்சர்னு சொல்கிறோமா. ஸோ இதை இன்னொரு பேர் இதை வந்து சொல்யூஷன்னு சொல்லலாம். அதாவது சொல்யூஷன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. வாட்டர் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரைப்பான். ஓகேவா? அதே போல் வந்து சுகரோ இல்லை சால்ட்டோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சொல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் வந்து சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ அதாவது சொல்யூஷன் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் ஃபாலோ. அதாவது சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட்டு, கரைப்பொருள் மற்றும் கரைப்பான், இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு கரைசலை வந்து உருவாக்குகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சால்ட் என்பது ஒரு கரைப்பொருள், வாட்டர் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரைப்பான். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு என்ன ஒரு உப்பு கரைசல் என்பது உருவாகுகிறது. அப்போது ஒரு சொல்யூஷன் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சொல்யூஷனில் உங்களுக்கு என்ன இருக்கும்? சொல்யூட் என்பது இருக்கும், அதே போல் சால்வெண்ட் என்பது இருக்கும். ஓகேவா? சால்வெண்ட் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூட்டை கரைக்கக்கூடிய பொருளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சால்வெண்ட், கரைப்பான் அப்படி நம்ம சொல்கிறோம். அதே போல் இந்த சால்வெண்ட்டில் கரையக்கூடிய பொருளை நம்ம என்ன சொல்கிறோம்? சொல்யூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கரை பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரெண்டுத்தோட மிக்சரை தான் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த சொல்யூஷனை வந்து நம்ம 3 வகையாக பிரிக்கலாங்க. எதோட அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த சொல்யூட் இருக்குது பார்த்தீங்களா, கரைக்கக்கூடிய பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரைக்கக்கூடிய பொருளுடைய சைஸ் அடிப்படையில் இப்போ வந்து கரைக்கக்கூடிய பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கரைப்பானில் நீங்கள் கரைக்கிறீங்க அப்படின்னா அந்த சொல்யூட் வந்து முழுவதும் கரைந்து போகலாம், இல்லைனா வந்து பார்ஷியலாக கரைந்து போகலாம், இல்லை கரையாமலும் இருக்கலாம். அப்போது அந்த சொல்யூட்டோட சைஸ் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம்? சொல்யூஷன் வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ட்ரூ சொல்யூஷன், உண்மை கரைசல். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலைடல் சொல்யூஷன், கூழ்ம கரைசல். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன், தொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ சொல்யூஷன், ஒரு படித்தான கலவையில் ஒரு கரைப்பானின் அளவு. இப்போ நான் என்ன சொன்னேன்? ஒரு சொல்யூட் இருக்கும், ஒரு சால்வெண்ட் இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்தது தான் சொல்யூஷன் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்யூட் என்பது கரைப்பொருள், அதே போல் சால்வெண்ட் என்பது கரைப்பான். ஓகே, சாரி, வெயிட் பண்ணுங்கள். கரைப்பான், கரைப்பொருள் தப்பாக சொல்கிறனோ? கரைப்பானையும் கரைப்பொருளையும் தப்பாக சொல்லணும்? கரெக்டு தான். கரைப்பொருள், கரைப்பான். ஓகேவா? கரைப்பொருளோட சைஸ், கரைப்பானோட சைஸ் கிடையாது, கரைப்பொருளோட சைஸு, அந்த சொல்யூட்டோட சைஸ் வந்து 10⁻⁻7 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்குமெனில்,
லெஸ் தென் 10⁻⁻7 சென்டிமீட்டரில் இருக்கும் அப்படின்னா அந்த சொல்யூஷனோட பேர் வந்து ட்ரூ சொல்யூஷன். இப்போது ஒரு சொல்யூஷன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அந்த சொல்யூஷனில் சொல்யூட்டோட சைஸு, அதாவது அந்த கரைப்பொருளோட சைஸ் வந்து 10⁻⁻7 சென்டிமீட்டரில் இருந்து 10⁻⁻5 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா இதுதான் பெருசு. இது வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. ஓகே, 10⁻⁻7 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா ஈவன் உங்களால் மைக்ரோஸ்கோப்பால் கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நுண்ணிய பார்ட்டிக்கலாக இருக்கும். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஈவன் cannot visible through a நார்மல் மைக்ரோஸ்கோப் மூலமாக நம்மளால் பார்க்க முடியாது. அந்த கரைந்து இருக்கக்கூடிய பொருளோட சைஸை நார்மல் மைக்ரோஸ்கோப் கொண்டு கூட நம்மளால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அதோட சைஸ் வந்து சின்னதாகிடும். அந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் ட்ரூ சொல்யூஷனு. அதே போல் கொலாய்டல் சொல்யூஷனில் உங்களுக்கு என்ன இருக்கும், சொல்யூட் வந்து இருக்கும், அடுத்தது சால்வெண்ட் வந்து இருக்கும். இந்த சொல்யூட்டோட சைஸ் வந்து 10⁻⁻7 சென்டிமீட்டரில் இருந்து 10⁻⁻5 சென்டிமீட்டர் இந்த அளவு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொலாய்டல் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், நார்மல் மைக்ரோஸ்கோப் வச்சு நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் நீங்கள் தொங்கல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, சஸ்பென்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்யூட்டோட சைஸு இதில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், சொல்யூட் இருக்கும், அதே போல் சால்வெண்ட் வந்து இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு சொல்யூஷனு. இந்த சஸ்பென்ஷனில் சொல்யூட்டோட சைஸ் வந்து கிரேட்டர் தென் 10⁻⁻5 சென்டிமீட்டரில் இருக்கும். அதாவது சொல்யூட்டோட சைஸ் வந்து வெறும் கண்ணால், நேக்கட் ஐயால் கூட உங்களால் பார்க்க முடியும், வெறும் கண்ணால் கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, வாட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் அதில் சாண்டு நீங்கள் போட்டுக்கோங்க. வெறும் கண்ணாலே நீங்கள் என்ன பண்ண முடியும், தண்ணியில் கரைஞ்சிருக்கக்கூடிய மண் துகள்களை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், சஸ்பென்ஷனு, கொலாய்டல் சொல்யூஷனு, சொல்யூஷன், இது மூணுத்துக்கும் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 1 நானோமீட்டர் அப்படின்னா 10⁻⁻9 மீட்டர். ஓகே, இதை தான் நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டரை சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா 10⁻⁻7 சென்டிமீட்டர்னு வரும். அதாவது லெஸ் தென் 10, அதோட சொல்யூட்டோட சைஸு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் சைஸ் அப்படின்னா அந்த சொல்யூட்டோட சைஸு, கரைப்பான் கிடையாது, கரைப்பொருள், கரைக்கக்கூடிய அந்த கரைப்பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சைஸ் வந்து லெஸ் தென் 10⁻⁻7 சென்டிமீட்டரில் இருக்குது அப்படின்னா அது வந்து சொல்யூஷனு. அதே போல் வந்து 10⁻⁻7 சென்டிமீட்டரில் இருந்து 10⁻⁻5 சென்டிமீட்டரில் இருக்குன்னா அது வந்து கொலாய்டல் சொல்யூஷனு. கிரேட்டர் தென் 10⁻⁻5 சென்டிமீட்டரில் இருக்குது அப்படின்னா அதோட இது வந்து என்ன சொல்கிறாங்க, சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபில்ட்ரேஷன் மூலமாக அந்த சொல்யூட் தனியாக சால்வெண்ட் தனியாக பிரிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷனில் உங்களால் பிரிக்க முடியாது, கொலாய்டல் சொல்யூஷனில் உங்களால் பிரிக்க முடியாது, ஆனால் சஸ்பென்ஷனில் உங்களை பிரிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் ப்ளஸ் சாண்டு கலவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபில்டரேஷன் மூலமாக தண்ணி தனியாக சாண்டு தனியாக உங்களால் பிரிக்க முடியும். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்தது செட்டிங் ஆஃப் அ பார்ட்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு நாட் செட்டில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, தண்ணியும் சாண்டும் கலந்த கலவையை நீங்கள் எடுத்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே நீங்கள் விட்டிங்கன்னா வாட்டர் அப்படியே தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட் வந்து டெபாசிட் ஆகிடும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், செட்டில் ஆன் தயர் ஓன். இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகேஷன் மூலமாக உங்களால் என்ன பண்ண முடியும், அதுலேருந்து பிரித்து எடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பால் இருக்குது அப்படின்னா அந்த பாலை போட்டு நீங்கள் கடையிறீங்க அப்படின்னா, இப்போ கிரைண்டர்லையோ இல்லை மிக்சிலையோ இல்லை மத்து வச்சு நீங்கள் கடையிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபேட் பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு என்னவாக ஆகிடும், இந்த சைடில் போய் ஒட்டிக்கும். இது பேர் தான் வந்து இதுதான் செட்டில் ஆன் கான்ஃபிகரேஷன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து டு நாட் செட்டில். அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கு வந்து ஒப்பாக்காக இருக்கும். ஒப்பாக் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு சொல்யூஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் விசிபிள் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற பொருள் வந்து உங்களுக்கு தெரியாது, ஒப்பாக் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ வாட்டர் ப்ளஸ் சுகர் சொல்யூஷன் இருக்குன்னா இந்த சைட்லேருந்து நீங்கள் கண் வச்சு நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இது வந்து பார்ஷியலாக தெரியும், பார்ஷியலாக தெரியாது. ஓகே, ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டு. ஓகே, லைட் என்பது சஸ்பென்ஷனில் பெனரேட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சஸ்பென்ஷனில் பெனரேட் ஆகாது. ஓகேவா? அதே போல் வந்து கொலாய்டல் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ சொல்யூஷனில் லைட் வந்து பெனரேட் ஆகும், ஆனால் ஸ்கேட்டர் ஆகாது, அங்கேயும் இங்கேயும் உங்களுக்கு ஸ்கேட்டர் ஆகாது. ஓகேவா? டிஃப்யூஷன் ஆஃப் பார்ட்டிகல். டிஃப்யூஷன்னா ஜஸ்ட்டு மூமெண்ட்டுங்க, அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து மூமெண்ட் ஆகுமான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ சஸ்பென்ஷனில் பார்ட்டிக்கல் வந்து மூமெண்ட் ஆகாது.
கொலாய்டல் சொல்யூஷனில் பார்ட்டிக்கிளோட மூமெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதே போல் வந்து ட்ரூ சொல்யூஷனில் பார்ட்டிக்கிளோடைய டிஃப்யூஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரௌனியன் மூமெண்ட் வந்து சஸ்பென்ஷனில் வந்து காட்டலாம், காட்டாமலும் போகலாம். கொலாய்டல் சொல்யூஷனில் கண்டிப்பாக ப்ரௌனியன் மூமெண்ட் வந்து காட்டும். அதே போல் சொல்யூஷனில் பார்த்திங்கன்னா ப்ரௌனியன் மூமெண்ட் வந்து காட்டாது. ஸோ இதோட நேச்சர் பார்த்திங்கன்னா இந்த சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம என்ன சொல்லலாம், ட்ரூ சொல்யூஷன் சொல்லலாம், இல்லை ஹோமோஜீனியஸ் நேச்சர்னு சொல்லலாம், ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன் மிக்சர்னு சொல்லலாம். மற்ற ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஹெட்டரோஜீனியஸ். இந்த டேபிளை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த டேபிள்லேருந்து 1 மார்க் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த கொலாய்டல் சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, கொலாய்டல் சொல்யூஷன்னா என்ன சொன்னேன்? ஸோ கொலாய்டல் சொல்யூஷன், ஒரு சொல்யூஷன் அப்படின்னாலே அதில் உங்களுக்கு என்ன இருக்கும், சொல்யூட் என்பது இருக்கும், அடுத்தது சால்வெண்ட் என்பது இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ இதில் சொல்யூட்டோட சைஸ் வந்து 10⁻⁻7 சென்டிமீட்டரில் இருந்து 10⁻⁻5 சென்டிமீட்டரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சொல்யூஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கொலாய்டல் சொல்யூஷன் சொல்கிறோம். நார்மல் மைக்ரோஸ்கோப் வச்சாமல் வெறும் கண்ணால் உங்களால் பார்க்க முடியாது அந்த சொல்யூட்டோட சைஸை. அதுவே நீங்கள் ஒரு நார்மல் மைக்ரோஸ்கோப் வச்சிங்க அப்படின்னா அந்த சொல்யூட்டோட சைஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் 2 இருக்குங்க. இந்த கொலாய்டல் சொல்யூஷனில் இந்த சொல்யூட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சொல்யூட்டை தான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சால்வெண்ட்டை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஷன் மீடியம்னு சொல்கிறாங்க. பரவிய நிலைமை அப்படின்னா டிஸ்பர்ஷன் ஃபேஸு, பரவல் ஊடகம் அப்படின்னா டிஸ்பர்ஷன் மீடியம். இதை வச்சு பரவிய நிலைமை அல்லது பரவல் ஊடகம் ஆகியவை திண்மம், திரவம் அல்லது வாயுவாக இருக்கலாம். மொத்தம் 8 வகையான மாறுபட்ட குழும கரைசல்கள் வந்து, அதாவது மொத்தமாக 8 வெரைட்டி ஆஃப் கொலாய்டல் சொல்யூஷன் வந்து காணப்படுகிறதுங்க. இது ரொம்ப 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 முக்கியமான டேபிள். நிறைய டைம் இந்த லெசனில் இருந்து அதிக டைம் கொஷின்ஸ் வந்து இந்த டேபிள்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டிஸ்பர்ஷன் மீடியம் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், சால்வெண்ட்டு, அதாவது பரவல் ஊடகத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்பர்ஷன் மீடியம்னு சொல்கிறோம். அதே போல் டிஸ்பர்ஸ்டு பேஸ் அப்படின்னா அந்த கரை பொருள் இருக்குது பார்த்தீங்களா, சொல்யூட் இருக்குது பார்த்தீங்களா, பரவிய நிலைமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது ஒரு சாலிடில் இன்னொரு சாலிடை சேர்க்கறதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலிடு சால்ட். தமிழ்லேயும் உங்களுக்கு இருக்குது, தமிழ்லேயும் பார்த்து வச்சுக்கோங்க. நான் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு வந்து குரூப் டியில் இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கு வந்து ஃபைனல். தமிழில் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் படிங்க, இல்லை தமிழ்லையும் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தமிழ்லையும் நான் உங்களுக்கு டேபிள் கொடுத்துருக்கேன், பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் தெரிகிற மாதிரி கூட நான் வச்சுக்கிறேன். ஒரு சாலிடில் இன்னொரு சாலிடை கலக்கிறதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா சாலிட் சாலு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அலாய்ஸு, ஜெம்ஸு, கலர்டு கிளாஸு. ஓகேவா? அடுத்தது ஒரு சாலிட், ஒரு லிக்விடில் இன்னொரு சாலிடை எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். திண்ம கரைசல். அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு கேஸில் இன்னொரு கேஸை எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஏரோசால், தமிழில் வந்து தூசி படலம். அடுத்தது ஒரு சாலிடில் இன்னொரு லிக்விட் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஜெல்லு, கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லிக்விடில் இன்னொரு லிக்விட் எடுத்துகிட்டு போய் கொடுங்க அதுக்கு பேர் வந்து எமுல்ஷன். ஓகேவா? ஸோ பால்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒரு கேஸில் இன்னொரு லிக்விட் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஏரோசால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் தூசி படலம் தான். ஒரு கேஸில் ஒரு சாலிடை சேர்த்தாலும் இல்லை ஒரு கேஸில் லிக்விடு சேர்த்தாலும் அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஏரோசால் தான், தூசி படலம் தான். ஒரு சாலிடில் இன்னொரு கேஸை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சாலிட் ஃபோம், திண்ம நுரை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு லிக்விடில் ஒரு கேஸை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஃபோம், நுரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த இடத்துல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு நோட் பண்ணிக்கோங்க. இதில் மில்க்கு நிறைய டைம் கேட்டிருக்கேன். மில்க் என்பது என்ன வகையான கொலாய்டல் சொல்யூஷன் கேட்பாங்க. அது வந்து எமுல்ஷனா, இல்லை ஏரோசாலா, இல்லை சாலிட் செல்லா, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸ்மோக் என்பது என்ன மாதிரியான கொலாய்டல் சொல்யூஷன் கேட்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்தது ஒரு 2 ப்ரௌனியன் மூமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அடுத்து டிண்டால் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே எதிர்கூட தொடர்புடையது அப்படின்னு சொன்னால் இந்த கொலாய்டல் சொல்யூஷன் கூட தொடர்புடையது. அதாவது இது வந்து ஒரு இயக்க பண்பாகும். கூழ்ம கரைசல்களை செறிவு மிக்க நுண்ணோக்கியால் பார்க்கும்போது ஒரு பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் வச்சு நீங்கள் கொலாய்டல் சொல்யூஷனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூழ்ம துகள்கள் இங்கும் அங்கும், அதில் நான் சொல்லிவிட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் கரைந்து இருக்கக்கூடிய அந்த கரை பொருளுடைய சைஸு, ஓகே, அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இங்கே அங்கே இந்த மாதிரி ஜிக்ஸாக்ல மூமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குமா. இந்த மூமெண்ட்டுக்கு பேர் தான் ப்ரௌனியன் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கொலாய்டல் சொல்யூஷன், ஒரு கூழ்ம கரைசல் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு
ஒரு பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் மூலமாக நீங்கள் பார்க்குறது மூலமாக இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் மூமெண்ட்டில் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இயக்கத்துக்கு பேர் தான் ப்ரௌனியன் இயக்கம். இதெல்லாம் வந்து உங்களோட என்சிஆர்டியில் கிடையாது, பட் இருந்தாலும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது டிண்டால் எஃபெக்ட். டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னா 1869 டிண்டால் எனப்படுகின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் இதை கண்டுபிடிக்கிறார். அதனால இதை வந்து டிண்டால் விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. டிண்டால் விளைவு அப்படின்னா ஒரு கூழ்ம கரைசல் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு செறிவு மிக்க, அதாவது ஹை பீம் லைட்டு, நல்லா ஞாபகம், செறிவு மிக்க ஒளி வந்து நீங்கள் அதில் அனுப்பும்போது அந்த ஒளி போகக்கூடிய பாத் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு வந்து டிண்டால் வந்து கண்டுபிடிக்கிறார். ஸோ இதுக்கு பேர் தான் டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைட்டு போகக்கூடிய பாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாத்துக்கு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிண்டால் கோன் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? 1869 ஒரு வலுவான ஒளிக்கற்றை கூழ்மக்கரைசல் வழியாக செலுத்தும் போது ஒளிக்கற்றையின் பாதையை பார்க்க முடிகிறது. இந்த ஒளி போகக்கூடிய பாதையை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அந்த கோனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிண்டால் குவிகை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? இந்த ஃபெனாமெனான், இந்த டிண்டால் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எங்கே காணப்படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ சொல்யூஷனில் வந்து உங்களுக்கு காணப்படாது. எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீம் ஆஃப் லைட் கம்மிங் ஃப்ரம் அ ஃபாக் லைட். ஓகேவா? ஃபாக் லேம்ப், இப்போ வெஹிக்கிளில் வந்து நீங்கள் ஃபாக் லேம்ப் வந்து யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இதுக்கு வந்து மிகச்சிறந்த உதாரணம். ஓகேவா? அடுத்தது இந்த ஸ்கையோடைய கலர் வந்து ப்ளூவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா டிண்டால் எஃபெக்ட் தாங்க. சிம்பிளுங்க. இப்போ வந்து இப்போ சன்லைட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒயிட் லைட் தான் அனுப்பும். ஓகே, ஒயிட் லைட்டில் உங்களுக்கு என்ன இருக்கும்னா விப்ஜிஆர் வந்து இருக்கும். ஓகே, 7 வகையான கலர் வந்து இருக்கும். வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சு, எல்லோ, ரெட்டு, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இதுக்கு வந்து வேவ்லென்த் என்பது, ஓகே, இதுக்கு வந்து வேவ்லென்த் என்பது கம்மியாக இருக்கும், ரெட்டுக்கு வந்து வேவ்லென்த் என்பது அதிகமாக இருக்கும். இந்த லைட் வந்து உங்களுக்கு, இந்த சன்லைட் வந்து அட்மாஸ்பியரை வந்து தொடும்போது இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸில் இந்த லைட்டு, இந்த வேவ்லென்த் வந்து கம்மி, அந்த ஒயிட் லைட்டும் இண்டிகோவும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இந்த ப்ளூ தான் வந்து நம்மளோட கண்ணுக்கு வந்து இன்டென்சிட்டியாக இருக்குன்றதுனால இந்த ப்ளூ, அதாவது ரெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ளூவோட வேவ்லென்த் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த ப்ளூ லைட் வந்து எல்லா பார்ட்டிகல்ஸ்லையும் இங்கே அங்கே இங்கே அங்கே இங்கே அங்கன்னு இந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆகி உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை வந்து பார்க்குறதுக்கே வந்து ப்ளூவாக இருக்குது. இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா டிண்டால் விளைவு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சேம் அதே போல் தான் நீங்கள் ஃபாக் லேம்ப் வந்து யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஃபாக் லேம்ப் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கு, அதாவது பனி இருக்கும். நீங்கள் வண்டியில் போகிறீங்க, உங்களுக்கு முன்னாடி பனி இருக்குன்னா அந்த பனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கும், டஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து இன்டென்சிட்டியான லைட் வந்து, அதாவது ஹை பீம் லைட் வந்து நீங்கள் அனுப்பும்போது இந்த துகளில் வந்து அந்த லைட் வந்து இங்கே அங்கே இங்கே அங்கே இந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆகி உங்களுக்கு போகக்கூடிய பாதை என்பது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா டிண்டால் எஃபெக்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு மேட்டரை வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ்னு பிரித்தோம், அடுத்தது மிக்சர்னு பிரித்தோம். இதில் உங்களுக்கு பியூர் சப்ஸ்டன்ஸை ஃபிசிக்கலாக பிரிக்க முடியாது, ஆனால் மிக்சரை வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், ஃபிசிக்கலாக பிரிக்க முடியும்னு பார்த்தோமா. அப்போ இதுலேயும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஒரு சில செப்பரேஷன் மெத்தட் வந்து இருக்குது. கலவையை பிரித்து எடுப்பதற்கு ஒரு சில முறைகள் வந்து உங்களோட புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் நம்ம படித்து முடிச்சிடலாம். ஓகேவா? அதில் முதல் ப்ராசஸ் வந்து ஃபில்டரேஷனுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபில்ட்ரேஷன்னா என்ன, வடிகட்டுதல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டீ போடுறீங்க, பால் வந்து இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு டீ தூள் இருக்குது. இந்த பாலையும் டீ தூளையும் தனியாக வடிகட்டுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு வடிகட்டி எடுத்துப்பீங்க, அதில் அந்த பாலையும் டீ தூள் கலந்த கலவையை வந்து ஊற்றுவீங்க. டீ தனியாக உங்களுக்கு கிளாஸில் வந்துடும். அந்த டீ தூள் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், மேலே வந்து வடிகட்டியில் வந்து உட்காந்துருமா. இதுதான் ஃபில்ட்ரேஷன். வேறு எதையும் தெரிஞ்சுக்காதீங்க. ஃபில்ட்ரேஷனாக சிம்பிள். அதாவது ஒரு வடிகட்டி காகிதத்தை பயன்படுத்தி ஒரு திரவத்தை, இது கேட்பாங்க, ஒரு திரவத்தில் இருந்து கரையாத திடப்பொருட்களை அகற்றும் செயல்முறை வடிகட்டுதல் எனப்படுகிறது. இப்போ பாலில் டீ தூள் என்பது கரையாது. ஓகேவா? அப்போ ஒரு பால் என்பது திரவ பொருள். அந்த திரவ பொருளில் கரையாத திடப்பொருள் வந்து டீ தூள். அதை பிரித்து எடுக்கக்கூடிய முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபில்டரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு திரவத்தில் இருந்து கரையாத பொருட்களை பிரிக்க பயன்படுகிறது. எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் அ சாக் அண்ட் வாட்டர். தண்ணியில் சாக் பவுடர் வந்து கலந்துருங்க. ஓகேவா? அதில் வந்து சாக்குனா சுண்ணாம்புங்க. ஆக்சுவலாக சுண்ணாம்பு மற்றும் நீர், அதை வடிகட்டிங்க அப்படின்னா தண்ணி தனியாக சுண்ணாம்பு தனியாக நம்மளால் எடுக்க முடியும். அதேபோல் மணல் மற்றும் நீர் போன்றவற்றின் கலவை, அதுவுமே வந்து நார்மல் ஃபில்ட்ரேஷன் மூலமாக நம்மளால் பிரித்து எடுக்க முடியும்.
ஓகேவா? இப்போ ஹெட்டிரோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் அ சாலிட் அண்ட் லிக்விட் கேன் பி செப்பரேட்டட் பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்டரேஷன். ஒரு திட மற்றும் திரவத்தின் பல படித்தான கலவையை வடிகட்டுதல் செயல்முறை மூலமாக பிரிக்கலாம். அதே தான் மேலே சொன்னதே தான். இங்கே பாருங்கள், மணல் மற்றும் தண்ணீரின் கலவை வடிகட்டி புனலில் ஊற்றப்படுகிறது. ஒரு ஃபில்டர் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஃபில்டரில் என்ன பண்ணுறாங்க? மிக்சர் ஆஃப் அ லிக்விட் அண்ட் சாலிட், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் மற்றும் சாண்டு, அந்த மிக்சரை வந்து ஊற்றுறாங்க. ஊற்றினோடனே என்ன ஆகுது? இந்த புனல் வந்து வடிகட்டி காகிதத்தை பெற்றிருக்கும். இந்த புனலில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பேப்பர் வந்து இருக்கும். அந்த ஃபில்டர் பேப்பர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிகட்டி காகிதத்தை கடந்து செல்லும் நீரானது பீக்கரில் சேகரிக்கப்படுகிறது. அந்த சாண்டு பார்ட்டிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, மணல் துகள்கள் வடிகட்டி காகிதத்தை கடக்காமல் வடிகட்டி புனலில் சேர்க்கப்படுகிறது. ஃபில்டரேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதிகமாக தெரிஞ்சுக்க தேவையில்ல. நார்மலாக நம்ம வீட்டில் டீயை வந்து நம்ம எப்படி வடிகட்டுவோம் அந்த ப்ராசஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எவாப்ரேஷனும் ஈஸிங்க. நீரில் கரைந்துள்ள திட பொருட்களை பிரிக்க ஆவியாதல் முறை வந்து பயன்படுகிறது. ஒரு லிக்விடில் ஒரு சாலிட் வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அந்த லிக்விடில் இருந்து சாலிடை பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு முறை தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த எவாப்ரேஷன், ஆவியாதல் முறை. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? அனைத்து நீரும் ஆவியாகும் போது கரைந்த பொருட்கள் மட்டும் மீதம் விடப்படுகிறது. இப்போது ஒரு பொருள் நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாலிட் ப்ளஸ் ஒரு லிக்விடில் ஒரு சாலிடை வந்து கலக்கிறீங்க. அந்த சாலிட் வந்து முழுவதுமாக கரைஞ்சிருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வாட்டரில் உப்பை வந்து கரைச்சிட்டிங்க. ஓகேவா? இப்போ அது வந்து உப்பு கரைசலுங்களா? இங்கே பாருங்கள், இன் சால்ட் சொல்யூஷன், உதாரணமாக உப்பு கரைசலில் கரைசலை கொதிக்க வைப்பதன் மூலம் தண்ணீரில் இருந்து உப்பை வந்து பிரிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு உப்பு கரைசலை வந்து எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது அதில் ஒரு 100 டிகிரி செல்சியஸ் வந்து அட்டைன் பண்ணோடனே வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகுமா? ஸோ வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிட்டு அதில் இருக்கக்கூடிய உப்பு மட்டும் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா இந்த பீக்கர்லேயே வந்து உங்களுக்கு தேங்கி போயிடும். ஸோ இதுக்கு பேர் தான் எவாப்ரேஷன், ஆவியாதல் முறை. ஓகேவா? அடுத்தது கிறிஸ்டலைசேஷன், படிகமயமாக்கல். ஓகேவா? இதுவும் சேம் அதே போல் எவாப்ரேஷன் மாதிரி தான், பட் அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். படிகங்களை பெறுவதற்கு ஒரு பொருளின் சூடான செறிவூட்டப்பட்ட கரைசலை குளிர்விக்கும் செயல்முறை படிகமயமாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. அது ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக இந்த கிறிஸ்டலைசேஷன் எதுக்காக பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, தூய்மையற்ற மாதிரியில் இருந்து ஒரு தூய திடப்பொருட்களை பெற இது பயன்படுகிறது. ஓகே, அதாவது பியூர் சாலிட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் இம்ப்யூர் சாம்பிள். ஒரு இம்ப்யூர் சாம்பிளில் இருந்து ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ் வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், தூய்மையற்ற திடப்பொருட்கள் குறைந்தபட்ச அளவு கொண்ட தண்ணீரில் கரைக்கப்படுகிறது. ஓகே, ஒரு கம்மியான வாட்டரில் ஒரு இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம கரைக்கிறோம். ஓகேவா? கரையாத அச்சுத்தங்கள் அகற்ற கரைசல்கள் வடிகட்டப்படுகிறது. இப்போ என்ன பண்ணுறீங்க? ஒரு கம்மியான வாட்டர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த வாட்டரில் நம்ம ஒரு இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸில் இருந்து பியூர் சப்ஸ்டன்ஸை வந்து பிரித்து எடுக்க போகிறோம். அந்த கரைசலை எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியில் வந்து கரைக்கிறீங்க. அகைன் வந்து ஃபில்டரேஷன் யூஸ் பண்ணி அந்த கரையாத இம்ப்யூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணுறீங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க? அந்த செறிவூட்டப்பட்ட கரைசல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கிளியர் சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளியர் சொல்யூஷனை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஜென்டிலாக ஹீட் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு செறிவூட்டப்பட்ட கரைசல் அல்லது நிறைவுற்ற கரைசல் கிடைக்கும் வரை தெளிவான கரைசலை தண்ணீர் சேர்த்து மெதுவாக சூடுபடுத்த வேண்டும். தண்ணீர் சேர்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்டிலாக ஹீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த சூடான நிறைவுற்ற கரைசலை மெதுவாக குளிர்விக்கும். அந்த நல்ல ஒரு ஹை டெம்பரேச்சருக்கு நல்ல ஹாட் சொல்யூஷனை எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக குளிர்விக்க வேண்டும். ஸோ அப்படி குளிர்விக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, திண்மப்பொருளின் தூய திண்மப்பொருள் வந்து அந்த திண்மப்பொருள் அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸோடைய பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து கிறிஸ்டலாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. செப்பரேட் த கிறிஸ்டல் ஆஃப் பியூர் சாலிட் பை ஃபில்டரேஷன் அண்ட் ட்ரை. வடிகட்டுதல் மற்றும் உலர் மூலம் சுத்தமான திட படிகங்களை பிரிக்கவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சால்வெண்ட்டு கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கோங்க, அதில் இம்ப்யூர் சாலிடை வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுறோம்? ஜென்டிலாக ஹீட் பண்ணுறோம்.
ஹீட் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட் பண்ண கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் வந்து கூல் பண்ணுறீங்க. கூல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தண்ணியில் கலந்து இருக்கக்கூடிய அந்த பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டலாக வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ அந்த கிறிஸ்டல் ஃபார்மை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு இந்த கிறிஸ்டல் ஃபார்மை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள். இம்பியூர் காப்பர் சல்ஃபேட் கேன் பி பியூரிஃபைட் பை த மெத்தட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் மெத்தடை பயன்படுத்தி இம்பியூர் காப்பர் சல்ஃபேட்டை வந்து நம்மளால் பிரித்து எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. செடிமெண்டேஷன் அண்ட் டீகன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வீழ்படிதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தண்ணி எடுத்துக்கிறீங்க, தண்ணியில் என்ன பண்ணுறீங்க, மணலை வந்து கலந்துடுறீங்க. இதை நீங்கள் எப்படி ஈஸியாக பிரித்து எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியை தொடாமல் அப்படியே நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மணலோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதாவது டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் வந்து என்னாகும் பார்த்தீங்கன்னா கீழே போய் வந்து செட்டில் ஆகிடும். ஓகே, இதுக்கு பேர் தான் வீழ்படிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கீழே செட்டில் ஆனவுடனே இதை என்ன பண்ணிக்கலாம், இந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி இந்த சாண்டை வந்து தனியாக பிரிச்சுக்கலாம். இதுக்கு பேர் தான் செடிமெண்டேஷன் அண்ட் டீகன்டேஷன், வீழ்படிதல் மற்றும் இருத்து வடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, வீழ்படிதல் என்பது ஒரு திரவத்தில் இருக்கும் கனமான திடமான துகள்கள், அதாவது டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய திடப்பொருட்கள் ஒரு தண்ணியில் கரைஞ்சிருக்கு அப்படின்னா கொள்கலனின் அடிப்பகுதியில் படிகின்ற ஒரு செயல்முறையாகும். ஓகேவா, இருத்து வடித்தல் என்பது இலகுவான திரவத்தை சாய்த்து வடிகட்டி அல்லது மற்றொரு பாத்திரத்தில் ஊற்றுவதன் மூலம் பிரிக்கும் செயல்முறையாகும். நான் சொன்ன செடிமெண்டேஷன் டீகன்டேஷன் அதுதான். ஒரு ஓகேவா, இப்போ வாட்டரு ப்ளஸ் சாண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் அப்படியே வச்சுட்டாலே வாட்டர் தனியாக சாண்டு தனியாக கீழே சாண்ட் வந்து கீழே போய் டெபாசிட். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா வாட்டரை கம்பேர் பண்ணும்போது சாண்டோட டென்சிட்டி என்பது அதிகமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், வடிகட்டு மூலமாக இல்லைனா வந்து ஜஸ்ட் அப்படியே இந்த தண்ணியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சாண்டை வந்து நம்ம தனியாக பிரிச்சுலாம். இதுதான் வந்து செடிமெண்டேஷன் அண்ட் டீகன்டேஷன் சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது டிஸ்டிலேஷன். இந்த ப்ராசஸ் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இது முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு சப்ளிமேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கும், கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ வடித்தல் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரவத்திலிருந்து ஒரு திடமான கலவையை பிரித்தெடுக்க பயன்படும் ஒரு முறையாகும். இப்போது ஒரு லிக்விடில் ஒரு சாலிட் வந்து கலந்துருக்கு அப்படின்னா அதையும் டிஸ்டிலேஷன் பயன்படுத்தி நம்மளால் பிரிக்க முடியும். ஒரு லிக்விடில் இன்னொரு லிக்விட் வந்து கலந்துருக்கு அப்படின்னா அதையும் டிஸ்டிலேஷன் பயன்படுத்தி இது பண்ண முடியும். ஒரு லிக்விடில் இன்னொரு லிக்விட் கலக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு லிக்விடும் முழுமையாக கரையலாம், இல்லை பகுதியாக கரையலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ரெண்டு கேஸ் இருக்குது. அதையும் அதாவது கரையக்கூடிய ரெண்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வாட்டர் எடுத்துக்கிறீங்க, மில்க் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வாட்டர் எடுத்துக்கிறீங்க, ஆயில் எடுத்துக்கிறீங்க, வாட்டரும் ஆயிலும் கரையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக்சரையும் நீங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்டிலேஷன் மூலமாக நம்மளால் பிரித்தெடுக்க முடியும். அதே போல் இப்போ வாட்டர் இருக்குது, இன்னொன்று வந்து சால்ட்டு சொல்யூஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வாட்டர் தனியாக சால்ட்டு தனியாக நம்ம டிஸ்டிலேஷன் பயன்படுத்தி பிரிக்க முடியும். அதே போல் வாட்டரு அசிட்டலின் இருக்குது, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கரைஞ்சி போயிடும். ஓகே, உங்களால் வந்து பிரிக்கவே முடியும். இதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டிலேஷன் பயன்படுத்தி நம்மளால் பிரிக்க முடியும். ஓகேவா, எப்படின்னு பார்க்கலாம். இது அடிப்படையில் நீர் ஆவிகளை உருவாக்க திரவத்தை சூடாக்கும் செயல்முறையாகும். பின்னர் திரவத்தை மீண்டும் பெறுவதற்காக நீராவிகளை ஒடுக்குகிறது. ஓகேவா, ஸோ நீராவியின் ஒடுக்கம் செய்வதன் மூலம் பெறப்படும் திரவம் வடிபொருள் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா, இங்கே பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், ஒரு வாட்டர் இருக்குது, அதில் இன்னொரு ஆயில் இருக்குதுன்னு வச்சுப்போம். வாட்டர் ப்ளஸ் ஆயில். ஓகேவா, அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒன்றுக்கொன்று கரையக்கூடிய திரவங்கள் ஒன்றாக கலந்து ஒரு கலவையை உருவாக்குகிறது. அதாவது ஒன்றுக்கொன்று கரையக்கூடிய திரவங்களும் இருக்குது. ஒன்றுக்கொன்று கரையக்கூடிய திரவங்கள் ஒன்றாக கலந்து ஒரு கலவையை உருவாக்குகிறது. உதாரணமாக எத்தனால் ப்ளஸ் நீர், இல்லை நீர் மற்றும் அசிட்டோன் போன்றவை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதே போல் கலப்படமற்ற திரவங்கள் ஒன்றுக்கொன்று கலக்காமல் இருக்கும். உதாரணமாக எண்ணெயும் தண்ணியும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும், மண்ணெண்ணெய் மற்றும் தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ரெண்டும் மிக்ஸ் ஆகாது. இதுக்கு பேர் வந்து இம்மிசிபிள் லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து மிசிபிள் லிக்விட்னு சொல்லுவாங்க. இந்த மிசிபிள் லிக்விடில் இருந்து ரெண்டு லிக்விடையும் நம்மளால் தனித்தனியாக பிரிக்க முடியும். அதே போல் இம்மிசிபிள் லிக்விடில் இருந்து ரெண்டு லிக்விடையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், தனித்தனியாக நம்மளால் பிரிக்க முடியும்.
ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். தண்ணீர் மற்றும் மண்ணெண்ணெய் கலவையை பிரிக்கும் புனலில் போடும்போது, ஒரு பிரிக்கிற புனலில் வந்து தண்ணீர் மற்றும் மண்ணெண்ணெய் சேர்ந்த கலவையை வந்து ஊற்றிடுறாங்க. அது 2 அடுக்குகளை உருவாக்குகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியோட டென்சிட்டி என்பது உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஓகே, தண்ணி வந்து 2ல் ஆயில் வந்து மேலே வந்து மிதக்கும், தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகே, பார்க்குறதுக்கே வந்து என்ன தான் நீங்கள் கலந்தாலும் அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா தண்ணி தனியாக, கெரோசின் தனியாக லேயராக உருவாகிடும். இப்போ இந்த கார்க்கை வந்து ஓப்பன் பண்ணி தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த கெரோசினை வந்து நீங்கள் தனியாக பிரிச்சிடலாம். அதை தான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? நீர் கனமாக இருப்பதால் பிரிக்கும் புனலில் நீரானது கீழ் அடுக்கை உருவாக்குகிறது. ஸோ கெரோசினை கம்பேர் பண்ணும்போது வாட்டரோட டென்சிட்டி வந்து அதிகம். அப்போ டென்சிட்டி அதிகமாக இருக்க பொருள் தான் கீழே தங்கும். ஓகேவா? அதே சமயம் மண்ணெண்ணெய் இலகுவானது, எனவே இவை மேலடுக்கை உருவாக்குகிறது. பிரிக்கும் புனலின் வாயை திறக்கும் போது கீழடுக்கு நீர் முதலில் வெளியேறி ஒரு பீக்கரில் சேகரிக்கப்படுகிறது. நீர் அடுக்கு முழுவதுமாக கீழ் இறங்கியதும் புனலின் வாய் மூடப்படும். ஸோ நீர் வந்து கம்ப்ளீட்டாக வந்த பிறகு அந்த புனலோட வாய் வந்து புனலோட மவுத் வந்து மூடிட்டிங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்? மீதி இருக்கக்கூடிய மண்ணெண்ணெயை வந்து நம்மளால் பிரித்து வேறு ஒரு பீக்கரில் வந்து பிரித்து எடுத்துக்க முடியும். இதுதான் இம்மெசிபிள் லிக்விடை வந்து பிரிக்கக்கூடிய முறை. ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், பின்ன காய்ச்சி வடித்தல் முறை என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒன்றுக்கொன்று கலக்கக்கூடிய 2 லிக்விடும் ஒன்றுக்கொன்று கலக்கக்கூடிய மிக்சரை வந்து பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன மெத்தடை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தடை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ வெவ்வேறு, ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா வாட்டர், நீங்கள் இங்கே எக்ஸாம்பிள் இங்கே சொல்லியிருப்பாங்க பாரு, ஒன்றுக்கொன்று கலந்துள்ள திரவங்களை அவற்றின் கொதிநிலைகளில் உள்ள வேறுபாடுகளை பொறுத்து பின்ன காய்ச்சி வடித்தல் முறை மூலம் பிரிக்கப்படுகிறது. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் அண்டு ஆல்கஹால். வாட்டரும் சரி ஆல்கஹாலும் சரி ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று கலக்கக்கூடிய திரவங்கள். இப்போ என்ன பாருங்கள், இப்போ ஆல்கஹாலோடைய பாய்லிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 78 டிகிரி செல்சியஸ். வாட்டருடைய பாய்லிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ளஸ் ஆல்கஹாலோடைய கலவையை வந்து நான் எடுத்துக்கிட்டு இதை நான் ஹீட் பண்ணுறேன், பயங்கரமாக ஹீட் பண்ணுறேன். ஓகேவா? ஒன்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணிட்டீங்க, இதில் நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ளஸ் ஆல்கஹால் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. ஓகேவா? என்ன பண்ணுறீங்க, ஹீட் பண்ணுறீங்க. 78 டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட் பாய்லிங் பாயிண்ட் வந்து ரீச் பண்ண உடனே இதில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்குமா? ஸோ எவாப்ரேட் ஆன ஏரை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எவாப்ரேட் ஏரை வந்து கண்டென்சருக்குள்ளே அனுப்புறீங்க. கண்டென்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரை வந்து லிக்விடாக மாற்ற ப்ராசஸ்க்கு பேர் கண்டென்சேஷன் நம்ம படித்தோமா. இப்போ இந்த கண்டென்சர் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோட டெம்பரேச்சரை வந்து குறைக்கும். ஸோ குறைச்ச உடனே என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் வந்து உங்களுக்கு லிக்விடாக வந்து மாறும். ஓகேவா? இப்போ 78 டிகிரி செல்சியஸ் வந்து பாய்லிங் பாயிண்ட்டை ரீச் பண்ண ஆல்கஹால் வந்து ஏராக இந்த இடத்துக்கு கண்டென்சருக்குள்ளே வந்து இந்த கண்டென்சர் வந்து அந்த ஏரோட டெம்பரேச்சரை குறைச்சி லிக்விடாக மாற்றுது. இதுதான் உங்களுக்கு என்ன, இப்போ ஆல்கஹால் வந்து தனியாக கிடச்சிச்சு. இப்போ அடுத்தது மேலும் இதை நீங்கள் இப்போ அப்படியே என்ன பண்ணிக்கலாம், வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சேம் அதே ப்ரொசீஜர் தான், 3 ப்ரொசீஜர். இப்போ வாட்டரு, அதுக்கப்புறம் வந்து அசிட்டோனு, ஆல்கஹால் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆல்கஹாலுக்கு வந்து 78 டிகிரி செல்சியஸ், அசிட்டோனை நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், அசிட்டோனை பாய்லிங் பாயிண்ட் வந்து 90 டிகிரி செல்சியஸ் வச்சுப்போம். வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் என்ன பண்ணால் 100 டிகிரி செல்சியஸ் வச்சுப்போம். இப்போ ஹீட் பண்ணுறீங்க, 78 டிகிரி செல்சியஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆன உடனே இந்த ஆல்கஹால் மட்டும் வாட்டர் வேப்பராக போகும். அகைன் இந்த ஏர் வந்து கண்டென்சருக்குள்ளே போகும். கண்டென்சர் வந்து அந்த ஏரோட டெம்பரேச்சரை குறைக்கும். அந்த ஏரோட டெம்பரேச்சர் குறைஞ்ச உடனே அது வந்து லிக்விடாக மாறிடும். இப்போ என்ன பண்ணியாச்சு, ஆல்கஹாலை பிரிச்சாச்சு. இப்போ அடுத்தது அகைன் ஹீட் பண்ணும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி செல்சியஸ் வந்து ரீச் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய அசிட்டோன் வந்து என்னாகும் பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எவாப்ரேட் ஆன ஏரை வந்து கண்டென்சருக்குள்ளே அனுப்புகிறீங்க. அந்த கண்டென்சரில் இருக்கக்கூடிய ஏரோட டெம்பரேச்சரை குறைக்கிறோம். அந்த ஏரோட டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சது அப்படின்னா கண்டென்சேஷன் மூலமாக அது லிக்விடாக சேஞ்ச் ஆகும். அகைன் வந்து இன்னொரு பீக்கர் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அசிட்டோனை தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் பின்ன காய்ச்சி, இதுக்கு பேர் தான் பின்ன காய்ச்சி வடித்தல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், அசிட்டோனோட கொதிநிலை
கொதிநிலை வந்து 56 டிகிரி செல்சியஸ், வாட்டரோட கொதிநிலை வந்து 100 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ அந்த ரெண்டு கலவையும் ஒரு பீக்கரில் வந்து சூடு பண்ணும்போது 56 டிகிரி செல்சியஸில் அசிட்டோன் வந்து எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எவாப்ரேட் ஆன ஏரை வந்து கண்டென்சருக்குள்ளே செலுத்தும் போது அந்த கண்டென்சரில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோட டெம்பரேச்சரை குறைக்கும் போது அந்த ஏர் வந்து உங்களுக்கு லிக்விடாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ அசிட்டோன் தனியாக, வாட்டர் தனியாக நம்மளால் பிரித்து எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ டிஸ்டிலேஷனும் இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்தது சப்ளிமேஷன். பதங்கமாதல் ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது சில திண்ம பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவை திரவ நிலையை அடையாமல் நேரடியாக வாயு நிலைமைக்கு மாற்றம் அடைகின்றன. ஆவியை குளிர் வைக்கும் போது மீண்டும் திண்மத்தை தருகின்றது. இந்நிகழ்வுக்கு பதங்கமாதல் என்று பெயர். எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நன்கு தூளாக்கப்பட்ட அமோனியம் குளோரைடு மற்றும் மணல் கலவை ஒரு பீங்கான் கிண்ணத்தில் வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒரு பீங்கான் கிண்ணத்தில் வந்து அமோனியம் குளோரைடு ப்ளஸ் மணல் கலவை ரெண்டுத்தையும் சேர்ந்த ஒரு கலவையை வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அதன் மேல் துளையுடைய கால்நார் தகட்டினால் மூடி வைக்கப்படுகிறது. என்ன பண்ணுறாங்கன்னா சைனா டிஷ்ஷில் அந்த கலவையை வந்து எடுத்துக்கிட்டு அதில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டு போட்டு மூடுறாங்க. ஓகே, மூடிட்டு அது மேலே ஒரு புனலை வந்து போட்டு அந்த டிஷ்ஷை வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஓகே, புனல் ஒன்று கவிழ்த்து வைக்கப்படுகிறது. புனலின் திறந்த முனையானது பஞ்சினால் அடைக்கப்பட்டு பீங்கான் கிண்ணம் கவனத்துடன் வெப்பப்படுத்தப்படுகிறது. எளிதில் ஆவியாகக்கூடிய திண்மத்தின் ஆவி கால்நார் தகட்டில் உள்ள துளைகளின் வழியாக சென்று புனலின் உள்பக்கத்தில் குளிர்கிறது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல படிஞ்சு குளிர்கிறது. ஸோ ஆவி ஆகாத மாசுக்கள் பீங்கான் கிண்ணத்திலேயே தங்கிவிடுகிறது. ஆவி ஆகாத மாசுகள் அதாவது சீக்கிரமாக, அதாவது சப்ளிமேஷன் நடக்கக்கூடிய பொருள் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அமோனியம் குளோரைடு வந்து என்ன ஆகும், சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஹீட் பண்ணும்போது லிக்விட் ஃபேஸை கடக்காமல் டைரெக்டாக சாலிடாக மாறிடும். ஸோ இந்த அமோனியம் குளோரைடு வந்து சாலிடாக போயிட்டு இந்த இடத்துல வந்து அப்பியர் ஆகிடுது. ஸோ அந்த ஹீட்டு அதாவது எவாப்ரேட் ஆகாத பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே சைனா டிஷ்லேயே வந்து தங்கிடுது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய வீடியோ பதிவில் எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சாச்சு. நான் சொன்ன எல்லா கண்டென்ட்டுமே நம்மளோட மெட்டீரியலில் தெளிவாக பார்த்தா படித்து புரிகிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால தான் எக்ஸாம் உங்களுக்கு நெருங்கிருச்சு அப்படின்றதுனால தான் நான் மெட்டீரியல் வாங்க சொல்கிறேன். ஸோ மெட்டீரியல் வாங்கி படிக்கிறதும் படிக்காதும் உங்களோட விருப்பம். கண்டென்ட் வந்து உங்களுக்கு இருக்குது, நீங்கள் கண்டென்ட்டை பார்த்து கூட நீங்கள் நோட்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சொல்கிற எல்லா கண்டென்ட்டும் நம்மளோட புக்கில் வந்து இருக்கும். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த வீடியோ பதிவு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் நெக்ஸ்ட்